அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு கெத்செமனே தோட்டத்தின் ஆழத்தையும் கிறிஸ்துவின் நசுக்கப்படுதலையும் ஆராய்கிறது. இருப்பினும் சில தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக இந்த பாடத்தின் ஆடியோ தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். இதனால ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் அளிக்கும் என்று நம்புகிறோம். கெத்செமனே. உங்களை இன்று நாள் சந்திக்கிறேன். ரொம்ப நாள் ஐட்டம் மாதிரி இருக்கா? சரி, நம்ம ஏற்கனவே நினைவு கூறுதல் படிச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சில போன மாதத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இன்னும் ஒரு பாடம் நம்ம பார்க்காமல் விட்டு இருக்கிறோம். நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒரு தலைப்பு நம்ம பார்க்காமல் இருக்கிறோம். அந்த தலைப்பை இன்றைய தினம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவனுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனியா அப்படின்ற ஒரு பாடம். இந்த கெத்செமனியாக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, அதாவது ஏன் போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த கெத்செமனியா இயேசு கிறிஸ்துவோடைய மிகவும் முக்கியமான ஒரு தருணம், ரொம்ப ஆழமான தருணம். அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய ஜீவன் நொறுக்கப்படுகிற ஒரு காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெத்செமனியால நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வி, ஏன் நம்ம இந்த தலைப்பின் கீழ் படிக்கணும்? கெத்செமனியா அப்படின்ற தலைப்பின் கீழே படிக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, போக போக இந்த பாடத்தை இன்னும் நம்ம படிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். முதல்ல என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மேப்பை நீங்க பார்த்துருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இந்த பகுதியில இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்தது, ஜெருசலேம் தேவாலயம். அங்க தெரிஞ்சவங்க என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த பகுதிக்கு வரணும். இந்த கெத்செமனே தோட்டம் எங்க இருக்குதுன்னா ஒலிவ மலை, இது முழுக்க ஒலிவ மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவர் இந்த ஒலிவ மலைக்கு இந்த இடத்துல இருக்கிறது தான் கெத்செமனியா. இப்போ இங்க இந்த ஆலயத்துல இருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு வரணும்னா இதுக்கு மத்தியில ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதிக்கு பேரு தான் கித்ரோன் நதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இத கடந்துதான் எங்க போக முடியும்னா அந்த ஒலிவ மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில இருக்கிற ஒரு பகுதியான இந்த கெத்செமனியாவுக்குள் போக முடியும். வசனத்தை நம்ம முதல் வாசிக்கலாம். யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இப்ப எங்க போறாரா? கெத்ரோன் என்ற ஆற்றுக்கு அந்த பக்கம் போறாரு. அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தில் பிரவேசிக்கிறார். திருப்பி நல்லா கவனிங்க, இதோடைய திசை இருக்குது பாருங்க. இந்த ஆலயத்துல இருந்து இந்த பகுதி தான் கெத்செமனே தோட்டம். இதோடைய டைரக்ஷன், இதோடைய திசை, இந்த தோட்டம் இருக்கிற திசை எதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. இஸ்ரேலோடைய ஒரு வாசல் இருந்தது இந்த எருசலேம்ல, இந்த ஆலயத்துல ஒரு வாசல். அந்த வாசலுக்கு பேர் கோல்டன் கேட் அப்படின்வாங்க, தங்க வாசல். அந்த தங்க வாசல் வழியாக வந்துட்டாங்கன்னா கிழக்கு புறத்துல, ஈஸ்ட் கிழக்கு பக்கத்துல தான் இந்த தோட்டம் இருந்தது. இதே மாதிரி வேற எங்கன்னா படிச்சிருக்கிறீங்களா? எங்க கிழக்கில் ஒரு தோட்டம் எங்க படிச்சிருக்கிறீங்க? ஏதேன். அப்ப அங்கேயும் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிழக்குல தான் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துலதான் ஆதாமும் இருந்தாரு. இப்ப இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாருன்னா ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அந்த தோட்டம் கூட எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில இருக்கு. இது எதை கடந்து போகணும்னா, நீங்க இதெல்லாம் சரித்திரத்துல எடுத்து படிச்சீங்கன்னா இது ஒரு தங்க வாசல் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்றது உண்டு. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ராஜரீக பிரமாணம், தங்கமான பிரமாணத்தை, அன்புன்ற பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக போறார். இதுவும் ஒரு கண்ணோட்டம். யூதர்கள் இந்த வாசலுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா கருணையின் வாசல். எப்படி இருக்கு பாருங்க பேரு, கருணையின் வாசல்னா அந்த வாசல்ல கருணை காட்டுகிற இடம் அப்படின்ட்டு. அப்போ கிறிஸ்து இந்த கருணையின் வாசல் வழியாக அவர் போறார்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து இந்த கருணையின் வாசல் வழியாக இவர் கடந்து போகிறார்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர் உடைய பலி நிமித்தமாக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஒரு கருணை கிடைக்க போது, மர்சி. அதுக்கு பேர் தான் கருணை. அந்த கருணை நிமித்தமா தான் நம்ம என்ன இருக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னொரு விசேஷம் இருந்துச்சுங்க. பழைய ஏற்பாட்டுல யோம் கிப்பூர் படிச்சிருக்கிறோமா? ஞாபகம் இருக்கா? என்ன நடக்கும் அன்னைக்கு?
பாவ நிவாரண நாள், கரெக்ட். அங்க போக்காடு இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? போக்காடு மேலதான் அந்த பாவத்துடைய சுமையை சுமத்தி இஸ்ரேல் மக்களும் அங்க இருந்த புறஜாதிகளுடைய மக்களும் பாவத்தை சுமத்தி அனுப்புவாங்க. அது வனாந்திரம். எப்ப இவங்க கானான் தேசத்துக்குள்ள இந்த ஆலயம் எல்லாம் கட்டப்பட்டிருந்ததோ அதற்கு பிறகு இந்த போக்காடை அனுப்பக்கூடிய வாசல் கூட இந்த கிழக்கு வாசல் தான். இந்த வாசல் வழியாக கித்ரோன் வழியை கடந்து எடுத்துன்னு போய் வனாந்திரத்துல விட்டுருவாங்க. அப்போ அங்கேயே கிறிஸ்து, இதுக்கெல்லாம் எங்கத்துல இந்த ரெஃபரன்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே என்ன காமிக்கப்படுதுன்னா, நம்முடைய பாவத்தை சுமந்துன்னு போகிறவர் இந்த வாசல் வழியா தான் போவாருன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் எடுத்து காமிச்சிருக்கிறார். அதாவது புரியுதுங்களா? அங்க எப்படி ஒரு ஆடு ஒரு பாவத்தை சுமந்துக்குன்னு அதே வாசல் வழியாக போகுதோ, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்துக்குன்னு அதே வாசல் வழியா போய் நிற்கிறார். மனித குலத்துக்கே கருணை காமிக்கிறதுக்கு இன்னைக்கும் இருக்குதுங்க அந்த வாசல். இன்னைக்கு அந்த வாசல் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லிம் ராஜா சுல்தான் சுலைமான் அப்படின்னு, ஒட்டமான் சுல்தான் சுலைமான், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கிழக்கு வாசலை மூடிட்டு, இன்னைக்கு கூட மூடி இருக்கோம், அதுக்கு முன்னாடி முஸ்லிமியர்களுடைய கல்லறையை கட்டி வச்சிருக்கிறார். ஏன் இப்படி நடந்திருக்குதுன்னா, அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, யூதர்கள் எதிர்பார்த்து இருக்கிற மேசியா இந்த வாசல் வழியாக தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால யூதர்களுடைய மேசியா வரக்கூடாதுன்னா அங்க கல்லறைகளை நம்ம போட்டுட்டோம்னா யூதர்களுடைய மேசியா வரமாட்டாங்கன்னு இன்னும் வரைக்கும் கல்லறையை கட்டி அந்த வாசல் மூடப்பட்டிருக்கு. ஆனா இந்த வாசலை குறிச்சு தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒவ்வொன்னா பார்த்துன்னு இருக்கிறோம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம இந்த வாசலை மட்டும் தொட்டு படிச்சோம்னா நிறைய போகும். அதே ஒரு தனி பாடமாகவே வந்துடும். ஆனா கொஞ்சமா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வாசலை குறித்து எசேக்கியேல் தேவாலயத்துல ஒரு தரிசனத்துல தேவன் பேசியிருக்கார். இந்த தேவாலயம் படிச்சிருக்கிறோமா? இனி இல்ல, சரி பார்க்கலாம். இங்க என்ன நடக்கும்னா, இந்த தேவாலயத்துல இருந்து வெள்ளிக்கிழமை பாடம் யாருன்னா கேட்டீங்களா? ஜூம்ல வெள்ளிக்கிழமை ஜூம்ல வந்தீங்களா? சரி, அப்படி வந்திருந்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் தேவாலயம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அப்போ அங்கத்துல இருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும் அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ இந்த ஆலயத்துல ஒரு தரிசனம் எசேக்கியேலுக்கு காமிக்கிறாரு. அந்த தரிசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை இருந்ததா, அந்த மகிமை அப்படியே கொஞ்சமாக எழும்பி எங்க போகுதுன்னு சொல்லி ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 44 அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே, இப்ப எங்க கூப்பிட்டு போறாரு? பரிசுத்த ஸ்தலம். புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. எந்த வாசல் பூட்டப்பட்டிருந்ததா? எந்த வாசல்? ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். இப்ப இப்படிதான் இவர் போறாரு. ஏன் பூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு 2ஆம் வசனத்துல சொல்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கோ, ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. யாருமே இதுக்குள்ள போக மாட்டாங்க. எந்த வாசல்? இன்னி வரைக்கும் பூட்டி இருக்குதுங்க. இன்னி வரைக்கும் இந்த வாசல் இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா பூட்டப்பட்டுதான் இருக்கு. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். இந்த எங்க பிரவேசித்திருக்காருன்னா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அவருடைய மகிமை வந்திருக்கும், அத சொல்றாரு. இதற்குள் பிரவேசித்திருக்கிறார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு. சரி, அப்போ திறக்கப்படும் அப்படின்னா கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில ஒரு கால பகுதியில திறக்கப்படுமா? அதுவும் இருக்கு. 3ஆம் வசனம். இது அதிபதிக்கே உரியது. யாருக்கு அந்த வாசல்? யாருக்குரியது? யார் அந்த அதிபதி? கிறிஸ்து அதிபதிக்குரியது. அதிபதி கர்த்தருடைய சந்ததியில் போஜனம் பண்ணபடி இதில் உட்காருவான். இதுலதான் வருவார். புரியுதுங்களா? அப்ப இன்னைய வரைக்கும் இந்த அதாவது உண்மையா இயேசு கிறிஸ்து இந்த வாசல்ல வருவாருன்னு பேசலங்கோ, அடையாளமா பேசப்பட்டு நம்மளுக்கு நேரடியாக அந்த வாசல பூட்டப்பட்டு காமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து ஓசானா பாடின்னு உள்ள போறார். வரும்போது உலகத்துடைய பாவத்தை சுமந்துக்குன்னு வெளியே வரார். இந்த வழியாதான் இவர் என்ன பண்றாருன்னா கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் கருணைய உலக மக்களுக்காக பெற்றுக்கொள்வதற்காகவே கருணையின் வாசல் வழியாக கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவர் தொடர்ந்து போறார். இதுதான் அந்த வழி. திருப்பி நீங்க இந்த மேப்பை பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்துனே வரலாம். இப்போ எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒலிவம், இந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நம்ம போறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா பார்த்துன்னு இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னா இந்த பகுதி ஜெருசலேமுக்குள்ள இருக்கிறார். ஆலயத்துக்கு கிழக்குல என்ன இருக்கு? கிழக்குல என்ன இருக்குங்க?
கிழக்குல தான் அந்த தோட்டமே இருக்கு. எந்த தோட்டம்? கெத்செமனே தோட்டம். இப்ப இந்த தோட்டத்துக்குள்ள இவர் போகணும்னா இவர் என்னத்தை கடந்து போகணும்? கித்ரோன் நதியை கடந்து போகணும். இப்ப நம்ம அடுத்து எங்க போலான்னு பாத்தீங்கன்னா, இந்த கித்ரோன் நதியை கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இந்த கித்ரோனுக்குள்ள போகணும்னா அதாவது இந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போனோம்னா ஒருத்தவங்க இது கித்ரோன் நதி, இது வேலின்னு வாங்கும். அதாவது ஒரு பள்ளத்தாக்கு மதி ஓடின்னு இருக்கும். கீழே இறங்கி இந்த நதியை தாண்டி மேலே ஏறணும். அப்படி போனா தான் எதை சேர முடியும்னா கெத்செமனேவை போய் சேர முடியும். புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு கீழான ஒரு பகுதி, ஒரு பள்ளத்தாக்கு மதி. கீழே இறங்கி அந்த நதியை கடந்து அங்கத்திலிருந்து மேலே ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சோ? ஒலிவ மலை கிடைச்சிடும். அங்க அவங்க தோட்டத்துக்குள்ள போயிடலாம். இந்த கித்ரோன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னா இருட்டுன்னு அர்த்தமா. இருள், மப்பு, அல்லது இந்த சாக்கு வஸ்திரத்தை போட்டுன்னு சில பேர் அழுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல எங்கன்னா நடந்திருக்குதுன்னா நினிவியா பட்டணம், அந்த வார்த்தைக்கும் என்ன கொடுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா கித்ரோன், ஒரு ரொம்ப ஆழமான இருட்டுன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த நதிக்குள்ள கடந்து போகிறார்னா இவர் இப்போ எதை கடந்து போக போறார்? ஒரு இருளான பகுதி தன்னுடைய வாழ்க்கையில் கடக்க போறார். அதெல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த கித்ரோன் நதி இருந்த அந்த பகுதியில இஸ்ரேல் மக்கள் இந்த 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 சரிவு இருக்குது பாருங்க, ஸ்லோப்பு, அது முழுக்க முழுக்க சவப்பெட்டிகளை அடுக்கி வச்சிருந்தாங்க. செத்து போயிருக்கிறவர்களை அதிகமாக இந்த பகுதியில தான் அடக்கம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்கன்னா உயிர்த்தெழுதல் ஒலிவ மலையிலிருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த ஒலிவ மலைக்கு போகிற அந்த கித்ரோன் நதியோடைய அந்த சரிவுல நிறைய சவப்பெட்டிகள், செத்து போனவர்களை அங்கேயே அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டுல இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப தவறான செய்கைகள் செஞ்சுன்னு இருக்கிறாங்களா, விக்கிரகம் அப்படி இப்படி நிறைய வச்சுன்னு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த காலப்பகுதியில ஒரு ராஜா வரார். அவர் என்ன பண்றாருன்னா இந்த சிலைகள் எல்லாத்தையுமே எரிச்சு அவர் அவங்க அசுத்தம் பண்ணின்னு இருக்கிறது எல்லாம் எடுத்துன்னு கித்ரோன்ல எரிச்சு போட்டிருக்குவார் ஓசியா ராஜா. நான் சொல்றது புரியுதுங்களா என்ன நடந்திருக்குன்ட்டு? ஓசியா ராஜாவுடைய காலப்பகுதியில இஸ்ரேல் மக்கள் செய்து இருக்கிற விக்கிரக ஆராதனைகளை இவர் எடுத்து அதை எரிச்சு அதை எடுத்துன்னு கித்ரோன் நதியில தான் போட்டிருக்குவார். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கிதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டரித்து. அப்ப அந்த அசுத்தம் எல்லாம் எங்க போகுது? கித்ரோன்ல தான் போகுது. ஆசாரியர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பொருள்கள் ஏதாவது இருந்ததுன்னா, வேஸ்ட், குப்பை, அதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கித்ரோனு கிட்ட எடுத்துன்னு வருவாங்க. அது அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவர் அது என்ன பண்ணிருக்குவாருன்னா அங்க இருக்கிற சவ பிரேதங்கள், அந்த பிரேத அடக்கம் பண்ண கல்லறைகள் மேல் போட்டிருக்குவார், தூவியிருக்குவார். வாசிங்க சிஸ்டர். அதை கிதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்து. என்ன பண்ணிருக்கிறாரு? அதை தூள் பண்ணி பிரேதத்து மேல போட்டுட்டார். ஆசாரியர்கள் கூட தேவனுடைய வீட்டில் இருக்கிற அசுத்தத்தை எடுத்துன்னு இந்த கித்ரோன் நதி கிட்ட தான் அதை தூக்கி போட்டிருக்குவாங்க. வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். எங்க போயிட்டாங்க? கித்ரோன் ஆத்துக்கு. அப்போ ஒவ்வொன்றா திருப்பி நம்ம பார்க்கலாம். இந்த கித்ரோன்ல என்னென்ன இருக்கு? முதல்னா இது ஒரு இருட்டு. கித்ரோனுக்கு போற வழியில என்னதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு? பெணம். அதனால அந்த கித்ரோனுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குவாங்கன்னா வேலி ஆஃப் த டெட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செத்து போனவர்களுடைய பள்ளத்தாக்கு. எதுனா ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு வசனம்? மரண இருளின் பள்ளத்தாக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பள்ளத்தாக்கு, சவம், செத்து போன பிரேதங்கள் அடக்கப்பட்ட பள்ளத்தாக்குல போறாருன்னா அவர் மரண இருளுடைய பள்ளத்தாக்குல இப்போ போக போறார். அதுல நொழிஞ்சு போக போறார். அடுத்து இந்த கித்ரோன்ல எதெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா அசுத்தம், விக்கிரகம், எதெல்லாம் தேவையில்லையோ அதோடைய முடிவு எங்கதான் வந்திருக்குதுன்னா
கித்ரோன்ல இருக்கு. இப்ப நம்ம மேல இருக்கிற பாவத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துன்னு போகணும். நம்மளுடைய முழு பாவத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாருன்னா நிறைவேறிதலா இருக்கிறார். எப்படி இந்த லேவியர்கள் அதை கொண்டு போனாங்களோ, நம்மள கூட இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமந்துன்னு அப்படியே இந்த கித்ரோன் நதியை கடந்து போகிறாராம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குதுங்க. இந்த கித்ரோன் நதியை கடக்கணும்னா அதுக்கு பேரே என்னதான்? நதி. நதினா என்னதான் இருக்கும்? ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவ கடக்கிற காலம் மழை ஓய்ந்த காலம், நல்லா அந்த குளிர் காலம் தாண்டி கொஞ்சம் மழை வந்திருக்கும். மழை வந்தாலே நதியில என்ன ஓடும்னா தண்ணி தான் ஓடும். அப்ப இயேசு கிறிஸ்து எதை கடந்து போயிருக்குவார்னா நிச்சயமாக தண்ணியை கடந்துதான் என்ன பண்ணிருக்கணும்? கித்ரோனுக்குள்ள போயிருக்கணும். அதுலயே ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தேவன் காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் ஞானஸ்தானம் தண்ணியில முழுகிட்டாரு. முழுகிட்டு என்ன சொன்னாருன்னா, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டுனாரு. அதை தன்னுடைய மரணம் அதை இங்க காமிக்கிறார். தண்ணியில கடந்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா மரணத்தை எதிர்கொண்டு மரணத்தை நோக்கி முன்னாடி போய் நிற்கிறார். இதெல்லாம் இருக்கான். இப்ப இவ்வளோ விஷயங்களை தாண்டிதான் எங்க போனோம்? கெத்செமனியா. இன்னும் நம்ம எங்க வரல? இன்னும் கெத்செமனியாவுக்கு வரல. இன்னொன்னும் இருந்ததுங்க, பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு. அங்க பஸ்கா பண்டிகையுடைய ஆடுகளை இவர்கள் அங்க வெட்டுவாங்க. பஸ்கா பண்டிகை தெரியும் இல்லைங்களா? அந்த 10வது தளிச்சன் பிள்ளை அங்க அதோட ரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஆடுகள் வந்திருக்கும். இந்த ரத்தமெல்லாம் என்ன நடக்கும்? ஏன்னா ஆடுகள் வீட்டுக்குள்ளதானே வெட்டணும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம். ஆனா இவங்க எருசலேம் தேவாலயம்லாம் கட்டப்பட்ட பின்பு இஸ்ரேல் மக்கள் ஆட்டை தேவாலயத்துக்கு கொண்டு வருவாங்க பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. வீட்டுக்குள்ள இல்ல, சில பேர் வீட்டுக்குள்ள வெட்டலாம், ஆனா அதிகமாக ஆலயத்துக்கு தான் கொண்டு வந்து அங்கதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுகளை பலி செலுத்தி வீட்டுக்கு போவாங்க. அதோடைய ரத்தம் போறதுக்கு இந்த ஆலயத்துல இருந்து ஒரு சேனல் கட்டி இருந்தாங்க, ஒரு கால்வாய் மாதிரி. அது நேரா எங்க தெரியுங்களா அந்த கால்வாய் போகும்? எங்க போகும்? கித்ரோனுக்கு தான் போகும். அந்த ரத்தம் எங்கதான் விழுந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கித்ரோன் பள்ளத்தாக்கு. பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து இப்ப அந்த நதியை கடக்கிறாரு. தண்ணியும் ரத்தமும் ஓடி வர நதி. இயேசு கிறிஸ்து செத்த உடனே தண்ணியும் ரத்தமும் ஓடி வந்தது. இதுவும் அந்த கித்ரோனை கடந்துதான் இவர் என்ன பண்றாருன்னா போறார். இதுல இன்னொரு நிகழ் கூட இருக்கு பழைய ஏற்பாட்டுல. தாவீது ராஜா தெரியுங்களா? தாவீது ராஜாவுடைய சொந்தம் போது தன் சொந்தம் தன்னுடைய ரத்தம்னு கூட சொல்லலாம். யாருன்னா அவருடைய குமாரனாகிய அப்சலோம் குமாரன் பேசப்பட்டிருக்கும். இவர் கலகம் பண்ணிட்டு ராஜ்யபரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்குவார். தாவீது ரொம்ப மனசு ஒடிஞ்சிடுவார். என்னுடைய பையனே இந்த மாதிரி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டாருன்னு அழுதுக்குன்னு காலில் பாதரட்சை ஸ்லிப்பர் கூட போடாம தன் கூட இருக்கிறவர்கள் கூப்பிட்டுக்குன்னு ஜெருசலேமை விட்டு போவார். எப்படி போயிருக்குவாருன்னு நினைக்கிறீங்க? கால்நடை. எந்த வழியா போயிருக்குவார்? இதே கித்ரோன் தான். கித்ரோனை கடந்து ஒலிவ மலைக்கு போயிருக்குவார். வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்படியே. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ஒலிவ மலையின் மேல் ஏறினா எப்படிதான் எதா தாண்டணும்? கித்ரோன் பள்ளத்தாக்கை தாண்டணும். கிறிஸ்துவும் பாருங்க, தாவீதின் குமாரன். இவரும் தன்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். துரோகம், அங்கேயும் துரோகம், இங்கேயும் துரோகம். அங்கேயும் ராஜா, இங்கேயும் ராஜா. அங்கேயும் மனசுல ரொம்ப பாரமான ஒரு ஆழம். ஏன்னா நான் என்னுடைய குமாரனை என்ன பண்ணிட்டான், எனக்கு துரோகம். இங்க கிறிஸ்துவிடத்தில் சொல்லும் போது என்னுடைய பிராண சிநேகிதன், உயிர் நண்பன் துரோகம். இவரும் மனசுல பாரத்தோட கடந்து போகிறாரு. கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அதே பாரத்தோட எதை கடந்து போகிறார்? கித்ரோனை கடந்து போகிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏதாவது எதிர்ச்சியா நடந்திருக்கா? இது கோஇன்சிடென்ஸ் சொல்றாங்க தெரியுமா? ஏதோ எதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏதாவது எதிர்ச்சியா? அப்படியே நடந்திருக்குது. பின்னாடி என்ன நடக்க போதோ அதை ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். இன்னும் கெத்செமனேக்குள்ள போறதுக்கு முன்னாடி எசேக்கியேல் தேவாலயம் நம்ம கொஞ்சமா நம்ம பார்த்திருக்கிறோம். எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்துல தேவனுடைய மகிமை இந்த கிருபாஸ்தலத்தின் பெட்டியின் மேல் இருக்கிற மாதிரி பார்க்குவார். அந்த மகிமை என்ன பண்ணோம்னா அங்கத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியா வெளியே வரும், ஈஸ்ட் கேட். அங்கத்திலிருந்து கித்ரோனு கிட்ட போகும். கித்ரோனை கடந்து ஒலிவ மலை மேல் போய் அந்த மகிமை மறைஞ்சிடும். இது ஒரு தரிசனமா பார்க்குவார். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனத்தை படிக்கலாம்.
கிறிஸ்து அப்படியே முன்னாடி வந்து நிக்குவார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 10:18. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. இப்ப எங்க வந்து நின்னுருக்கு? கேருபீன்கள் மேல் வந்து நின்னது. அடுத்து அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் இங்க இனாமதி கேருபீன்கள் இருக்குதுன்னா எசேக்கியேல் ஆரம்பத்திலே நீங்க பார்த்திருக்குவீங்க. ரதம், இது நம்ம ஒரு பாடத்துல படிச்சோம். சக்கரத்துக்குள் சக்கரம் ஞாபகம் இருக்கா? கேட்டவர்களுக்கு தெரியும். அந்த கேருபீன்கள் அங்க காத்து நிற்கும். ஒரு பெரிய ரதம் அது இருக்கும். ஒரு 4 கேருபீன்கள், 4 விதமான முகம், சட்டைகள் இருந்தது. பார்த்திருக்குமா? சக்கரத்துக்குள் சக்கரம், அதுக்குள்ள ஒரு ஆவின்ற ஒரு ஜீவம் இருந்தது அப்படின்னு. இப்ப இங்க வந்து அந்த மகிமை இருக்கா? இப்ப அடுத்து அந்த மகிமை எங்க போதா? தொடர்ந்து வாசிங்க. என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க. எங்க போச்சுங்களா? அது கிழக்கு வாசல். அந்த சக்கரத்து, இப்போ அந்த சக்கரத்துக்கு மேல என்ன இருக்கு? மத்தியில கேருபீன்கள். சரி, அதுக்கு மத்தியில என்ன இருக்கு? அதுக்கு மத்தியில என்ன இருக்குங்க? வசனத்துல படிச்சுமே இப்பதான். என்ன இருக்கு? கேக்கல. மகிமை. கரெக்ட். அப்ப அதுக்கு மத்தியில என்ன இருக்குன்னா மகிமை. இப்ப இந்த மகிமையோட சேர்ந்து எந்த வாசலுக்கிட்ட போதா? கிழக்கு வாசல். அடுத்து என்ன நடக்குது? அங்கத்துல இருந்து என்ன போதும்? அங்கத்துல இருந்து என்ன நடக்கும்னா ஒலிவ மலைக்கு போயிடும். சரிங்களா? போனது மகிமை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையா இல்லையா? ஆமாங்க. 2 வசனம் கொடுக்கிறேன். ஒவ்வொன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய கிறிஸ்துவோடைய முகத்துல தம்முடைய மகிமை இருக்கா? ஆனா கிறிஸ்து மகிமை எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னா சொல்லியிருக்கு. எபிரேயர்ல பேசப்பட்டிருக்கு. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் எவர்? இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து யாருதான்? தேவனுடைய மகிமை. இப்போ எசேக்கியேல்ல மகிமை எப்படி போச்சு? ஆலயம், கிழக்கு வாசல், கித்ரோன் நதியை கடக்கணும், ஒலிவமலை. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டம், ஒலிவமலைக்கு போனோம். கிழக்கு வாசல், கித்ரோன் நதி, ஒலிவமலை, கெத்செமனே தோட்டம். அங்க ஒலிவமலையில இருந்து மேல போயிடும். இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து ஒலிவமலையில இருந்து பரலோகத்துக்கு போயிடுவார். இதெல்லாமே பிற்பாடு நடக்கிறது. ஏற்கனவே தேவன் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஒவ்வொன்றாக ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்? பதிவு பண்ணியிருக்கிறார். இது எந்த திசையில இருக்கு? இது என்ன வாசல்? ஏன் கிழக்கு வாசல்? அப்ப கெத்செமனே தோட்டம் எந்த பகுதியில இருக்கு? கிழக்கு. அதான் கெத்செமனே தோட்டம் எங்க இருக்கு? ஈஸ்ட். அதனாலதான் கிழக்கை பார்த்திருக்கிற வாசலுக்கு என்ன பேர் கொடுத்தாருன்னா கிழக்கு வாசல். சரி, இப்ப இந்த கிழக்க மட்டும் கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். நம்மளுக்கு வேதத்துல கிழக்கு என்றால், ஈஸ்ட் என்றால் எதை குறிக்கும்? ஏதாவது ஒரு உதாரணமா சொல்லுங்க. கிழக்கு, சரி, சூரியன் உதிக்கிற திசை அப்படின்னு சொல்லலாம். முதல் தோட்டம் பார்த்தோம், கிழக்கு. இடம் எதப்பணும்? கிழக்குதான். அப்போ முதல் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்த இடம் கூட கிழக்கு தான். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷனை தன்னுடைய இடத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு இவர்கள் மீண்டும் வராதபடிக்கு ஒரு கேருபீன்களால் அந்த திசையை மூடிட்டாரு இல்லைங்களா? அந்த திசையை என்னன்னு தான் சொல்லியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா கிழக்குன்னு தான் பேசியிருக்கோம். ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப மனுஷனை துரத்திறார். எங்கத்துல துரத்திட்டாரு? கிழக்கு. ஏன்னா கிழக்குல இப்ப என்ன வந்துருச்சு? பாவம். தேவனுடைய ராஜ்யமா இருந்துச்சு, ஆனா என்ன பிரவேசித்தது? பாவம். இது அப்படி பைபிள்ல தொடர்ந்து வர்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வீடு வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, வீடு குடியேறாங்க. எந்த வாசல தான் எல்லாரும் விரும்புறாங்க? இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. கிழக்கு வாசல். இப்போ பாவம் பண்ணியாச்சா? பாவம் பண்ணிட்டாங்களா? தேவனை விட்டு தூரம் வந்துச்சா? அடுத்து தேவனுடைய திட்டத்துல பாவம் செய்த மனிதன் யார்? ஆதாமுக்கு அடுத்து நான் சொல்றது காயின் தான். காயின் என்ன பண்றாரு? தன்னுடைய சகோதரனை அவர் சாகடிச்சிட்டு தேவனை விட்டு தூரம் போறாரா? எந்த திசையில தெரியுங்களா போறாரு அவரு? கிழக்கு தான்.
வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் எங்க குடியிருந்தான். போயிட்டாரு? ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்றும் தேசம். அப்ப தேவனை விட்டு தூரம் போறாங்கன்னா எந்த திசையில தெரியுங்களா போய் நிற்குவாங்க? கிழக்கு. வேதத்துல இது மீண்டும் மீண்டும் வந்து நிற்கும். யாரெல்லாம் தேவனை விட்டு தூரம் போறாங்களோ அவங்க போகிற திசைய பைபிள் என்னன்னு பேசும்னு பாத்தீங்கன்னா கிழக்கு கிழக்குன்னு பேசும். பாபில் கோபுரம் கட்டினாங்க இல்லைங்களா? சரி, இந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதாம் தவறு செஞ்சாரு, கிழக்குல இருந்து வந்துட்டாரு. அடுத்து காயன் தவறு செய்யறாரு, இன்னும் கிழக்குக்கு தூரமா போறார். தேவனை விட்டு இன்னும் தூரம் போயாச்சு. பாபேல் கோபுரம் கட்டினாங்க இல்லைங்களா? அது கட்டுறதுக்கு ஜனங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தானே கட்டினாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஜலப்பிரளயமான பின்பு. எந்த இடத்துக்கு தெரியுங்களா வந்தாங்க ஜனங்க? நான் சொல்றது புரியுதா? பாபேல் கோபுரம் கட்டினாங்களா? கட்டினாங்க. இந்த பாபேல் கோபுரம் எப்ப கட்டப்படுது? நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி. அப்போ ஜனங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இதை கட்ட தொடங்குறாங்க. எந்த இடத்துக்கு வந்தாங்க? ஈஸ்ட் தாங்க வராங்க, கிழக்குக்கு தான் வராங்க. வந்த பின்புதான் இந்த கோபுரத்தை கட்டுறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அந்த சமபூமியில தான் எதை கட்டுறாங்க? தேவனுக்கு விரோதமான கோபுரம். அப்பனா மீண்டும் மீண்டும் கிழக்கு எதை தான் காமிக்குதுன்னா தேவனை விட்டு தூரம் போகிற இடம், பாவம், நியாய தீர்ப்பு கூட வருது கொஞ்ச நேரத்துல. அப்புறமா தேவனுக்கு விரோதமான செய்கைகளை செய்கிற இடம், இதெல்லாமே காமிக்கப்படுது. அப்ப இன்னொரு சம்பவத்துக்குள்ள போலாம். ஒரு 2 பேர் இருந்தாங்க, சொந்தக்காரங்க 2 பேருமே. 2 பேருக்குமே நெருங்கிய ஒரு தொடர்பு. தேவன் இவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. கூடவே இவரும் சேர்ந்து வந்துடுறாரு. ரொம்ப நாள் இவங்க பயணமா போறாங்க. அப்புறமா ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவர் கூட வந்தவருக்கு இப்போ ஒருத்தர் கூப்பிட்டுன்னு வந்தா பாருங்க, அவர் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால வேற இடத்துக்கு போக விரும்புறாரு. யாரு? பரவாயில்லையே, ஆபிரகாம் லோத். இவங்களுடைய அந்த ஆடு மேய்ப்பர்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிடுது. அப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, பாருப்பா, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு, அந்த பகுதி எப்படி இருக்கு? பசுமையா செழிப்பா இருக்கு. ஆங்கிலத்துல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோன்னா ஏதேனை போல இருக்கு. இப்படிதான் இருக்கும் வசனம். அப்ப லோத்துனா பாக்குறாரா? எந்த தேசத்தை பாக்குறாருன்னா சோதோம் கொமோராவை பார்த்துட்டு நான் அங்க போறாரு இல்லைங்களா? சோதோம் கொமோரா எந்த பகுதியில இருந்ததுங்க? வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். எப்படி இருந்துச்சுங்களா? அது கர்த்தருடைய தோட்டம். எது கர்த்தருடைய தோட்டம்? அந்த மாதிரி இருந்துச்சா அந்த தோட்டம். இதோட திசை எது? அடுத்த வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். எங்க பிரயாணப்பட்டு போனாரு? கிழக்கே. அப்போ சோதோம் கொமோரா இருந்த பகுதி எது? எவ்வளவு பேருக்கு கிழக்குல வாசல் வேணும்? அந்த தேசமே என்னாச்சு? நெருப்புனால் அழிஞ்சு போச்சு. அப்ப தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் எப்பெல்லாம் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எந்த திசையில தான் போயின்னு இருக்கிறாங்க? கிழக்குல தான் போயின்னு இருக்கிறாங்க. யூதா மக்கள் ரொம்ப தவறு பண்ணினே வந்தாங்க. அதனால நேபுகாத்நேச்சர் ராஜாவை அனுப்புனார். இவங்க சிறை பிடிச்சுன்னு போறாங்க தெரியுங்களா பாபிலோனுக்கு. அது கிழக்கு தான், ஈஸ்ட். ஆனா வசனம் வடக்குல இருந்து நேபுகாத்நேச்சர் ராஜா வருவாருன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இவங்க யூதாவுக்கும் பாபிலோனுக்கும் ஒரு பெரிய வனாந்திரம் இருந்தது, அரேபியன் டெசர்ட். அது வழியா யாருமே வரமாட்டாங்க. அவங்க வரணும்னா ஐப்ராத் நதியை கடந்து வரணும். அதை கடந்துட்டாங்கன்னே வடக்கு திசை ஆயிடும். அதனால தான் வடக்குல இருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வரும்னு இருக்கும். ஆனா யூதர்களை பிடித்துன்னு போனாங்க பாருங்க பாபிலோன். அதோடைய திசை இன்னைக்கு கூட நீங்க மேப் எடுத்து ஜியோகிராஃபியை செக் பண்ணுங்க, ஈஸ்ட். அப்ப மீண்டும் மீண்டும் கிழக்கு நம்மள என்ன சொல்லுதுன்னா தேவனுக்கு விரோதமான வேலை செய்கிறவர்கள், பாவம், தேவனை விட்டு தூரம் போகிற இடம், நியாய தீர்ப்பு பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், இதெல்லாம் எந்த திசையை காமிக்குது? கிழக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து எந்த திசையில போய் நிற்கிறார்? ஏன் போனோம்? எந்த திசையில இருந்து பாவம் வந்ததோ அந்த திசையில இருந்து மீட்பு வரணும். அதனாலதான்
கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை கிழக்கு கிழக்குன்னு பேசும். சூரியன் உதிக்கிற திசை, மின்னல் கிழக்குல இருந்து மேற்கு, அடுத்த நீதியின் சூரியன் கிழக்கு உதிக்கும். ஏன்னா அதே திசையில இருந்தா என்ன வரணும்னா நமக்கு ரட்சிப்பும் வரணும்னு சொல்லி எங்க காமிக்கிறார் நம்மளுக்கு? வெறும் அந்த சின்ன திசையில எடுத்து பேசின்னு இருக்கிறார். அப்போ கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இங்கிட்ட இருந்து நேரா எங்க போனோம்? இப்போ கெத்செமேனியா தோட்டத்துக்குள்ள போனோம். இன்னும் வந்துட்டுமா தோட்டத்துக்குள்ள? இன்னும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இவர் அந்த தோட்டத்துக்குள்ள போகணும்னா கித்ரோன் நதியை கடந்து போகணும். எப்படி கடக்குவாரு? அப்ப சொன்னேன்னு இல்ல, எப்படி கடக்கணும்? கீழே இறங்கணும் முதல், அடுத்து தண்ணியில டிப் ஆகணும், அதுக்கப்புறமா மேலே ஏறணும். அப்பதான் எங்க போக முடியும்? கெத்செமேனியா தோட்டத்துக்குள்ள போக முடியும். அதாவது உலகத்தை இவர் ரட்சிக்க வேண்டும் என்றால் முதல் என்ன நடக்கணும்? இங்க கவனிங்க. உலகத்தை கிறிஸ்து ரட்சிக்க வேண்டும் என்றால் முதல் என்ன நடக்கணும்? இவர் கீழே இறங்கணும், அதுக்கு பிறகுதான் மேலே ஏற முடியும். அதுவும் அந்த தண்ணி ஓடுதே, அதுக்கு இன்னொரு பேர் இருந்தது. நான் சொன்னேன், வேலி ஆஃப் த டெட், அதாவது செத்து போன ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப கிறிஸ்து இந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ள வந்து உலக மக்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் முதல் என்ன நடக்கணும்? அவர் கீழே இறங்கணும். இதுதாங்க நடந்தது. இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக தாழ்த்தினார். முதல் கீழே இறங்கிட்டார். எந்த நிலைமையில இருந்து இறங்கிட்டார்னா அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாய் தன்னைத்தான் தாழ்த்தி கீழே இறங்கிட்டார். வாசிக்கலாம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாட்டாரா? கீழே இறங்கிட்டாரா? அப்புறமா அவர் பிறந்த இடம் எங்கேனே தெரியல, இன்னும் கீழே இறங்கிட்டார். வளர்ந்த இடம் நாசரேத், இன்னும் கீழே இறங்கிட்டார். அவருடைய குடும்பம் ஏழை, இன்னும் கீழே இறங்கிட்டார். அதுல அந்த ஏழைன்ற இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்தாரு? நம்மளுக்கு கார்பென்டர்னு இருக்குதுங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க பின்னாடி படிச்சு பாருங்க. அது கிரேக்க வார்த்தை டெக்டான்னு வாங்க. அது என்னன்னு பின்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க தேடுங்க. சரி, இப்ப திருப்பி வரலாம். கிறிஸ்துவோடைய சீசர்கள் நல்லா பணக்காரா? இன்னும் கீழே இறங்கிட்டார். இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணும்போது துப்பு வாங்கி கொட்டு வாங்கி அடி வாங்குறாரு. இன்னும் எங்க போயிட்டார்? மேல போறாரா கீழே போறாரா? முழுக்க முழுக்க மரணம் வரைக்கும் கீழே தான் போயின்னு இருந்தார். இப்ப கீழே வந்துட்டாரா? எது வரைக்கும் கீழே போனார் தெரியுங்களா? வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். 8ஆம் வசனம். அதுலயே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி எது வரைக்கும் போயிட்டார்? கீழே மரணம் வரைக்கும் போயிட்டார். கித்ரோன் நதி கீழே வந்துட்டார். இப்போ தன் மரணத்திலயும் வந்து ஆச்சு. இப்ப அடுத்து அந்த கித்ரோன் நதியில என்ன நடக்கணும்? கடந்து மேலே ஏறணும். என்ன புரியுது உங்களுக்கு? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, நான் சத்தியத்துல கொஞ்சம் வளர்ந்தாச்சு. உங்களுக்கு என்ன புரியுது? கிறிஸ்து தம்மைத்தான் வெறுமையாக்கி கீழே வந்துட்டார். கித்ரோன் நதி மரண இருளின் பள்ளத்தாக்குலயோ கடந்துட்டார். இப்ப அடுத்து என்ன நடக்கணும்? மேலே ஏறணும். அப்படின்னா என்ன? அவர் உயிர்த்தெழுந்து வரார். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவோட அந்த பயணத்திலே என்ன பண்றாருன்னா தேவன் முழுமையான திட்டத்தை அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறார். ஏன்னா இதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த இன்னொரு அந்த வசனம், அந்த கித்ரோன் நதி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு இன்னொரு பேர் யூதர்கள் சொல்லுவாங்க யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. எவ்வளவு பேர் கேட்டிருக்கிறீங்க? அந்த யோசபாத்தின் பள்ளத்தாக்கு இந்த கித்ரோன் நதின்னு வாங்க யூதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய யாவேயின் நியாய தீர்ப்பு. யோசபாத்தின் பள்ளத்தாக்குனா யாவேயின் நியாய தீர்ப்புன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நதிக்குள்ள இறங்குறாருன்னா யாருடைய நியாய தீர்ப்பு வந்ததுன்னு அர்த்தம்? தேவனுடைய நியாய தீர்ப்பு. எப்படி? நம்மேல் வரப்போற ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. வசனத்தை இப்ப வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்ம மேல வர அக்கிரமம் யார் மேல வந்தது? கிறிஸ்து மேல். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. இதை கடந்துதான் எங்க வராரு? இதை கடந்துதான் எங்க வரணுங்க? கெத்செமேனியாக்குள்ள வரணும். இப்பதான் இவர் எங்க வராருன்னா கெத்செமேனியாக்குள்ள வராரு. இதை கடந்துதான் இவர் கெத்செமேனியாக்குள்ளவே வரார். இப்ப கவனிக்கலாம். இப்ப நேரா நம்ம கெத்செமேனியாக்குள்ள போயிடலாம். புரிஞ்சுச்சுங்களா? இது வரைக்கும் கிறிஸ்து வர வழி ஒரு சம்மரி கொடுக்கட்டா? வேணுமா? சரி, இயேசு கிறிஸ்து எந்த வாசல்ல வரார்? கிழக்கு வாசல். அந்த வாசலுக்கு பெயர் என்ன?
2 பேர் சொன்னேன். ஒண்ணு வந்து தங்க வாசல். அவர் இப்ப தேவனுடைய வேலை செய்ய வரார், ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற வரார். அந்த வாசலுக்கு இன்னொரு பேர் எபிரேயர்கள் கொடுக்கிறது கருணையின் வாசல். என இயேசு கிறிஸ்து மூலியமாக இப்ப நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ள போறோம்? கருணை பெற்றுக்கொள்ள போறோம். அவர் எந்த திசையில போறார்? கிழக்கு. ஏன் கிழக்கு? ஏன்னா பாவம் வந்த இடம், தேவனை விட்டு ஜனங்கள் தூர போன இடம், நியாய தீர்ப்பு. இப்ப அந்த நியாய தீர்ப்பை இவர் பெற்றுக்கொண்டு பாவத்தை எடுக்கணும்னா கிழக்குல இருந்த தோட்டத்துல இருந்து வந்த பாவத்தின் நிமித்தமாக இவரும் கிழக்குல இருக்கிற தோட்டத்துக்கு போறார். அதை போகணும்னா எதை கடந்து போகணும்? கித்ரோன் நதியை கடந்து போகணும். கித்ரோன் என்றால் இருள் என்று அர்த்தம். அப்ப கிறிஸ்துவும் எதை இப்ப கடக்க போறார்னா மரண இருள் என்ற பள்ளத்தாக்கை கடக்க போறார். அந்த போகிற வழியில எல்லாம் என்ன இருக்கு? பிரேதங்கள். அப்போ நம்மளுடைய நிலைமை அதுவும் இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படிதான் இருக்குதுன்னா தேவனுடைய பார்வையில பிரேதங்கள். நம்ம செத்து போன நிலைமையில தானே இருக்கிறோம். அதை கடக்கணும்னா முதல் கீழே இறங்கணும். கிறிஸ்துவும் தம்மைத்தாம் வெறுமையாக்கி மனிதனாகி சிலுவை பரிந்தும் வரைக்கும் கீழ்பட்டு அந்த தண்ணியை கடக்கிறார், மரணத்தை கடக்கிறார். அந்த தண்ணியில தான் பஸ்கா ஆடு அடிக்கப்படுற ஆடுகளுடைய ரத்தம் நேரம் எங்கதான் விடப்படும்னா கித்ரோன் நதியில விடப்படும். அப்ப தண்ணியும் ரத்தமும் ஓடும். கிறிஸ்துவோடைய மரணத்திலும் தண்ணியும் ரத்தமும் ஓடுனது. அதை கடந்து மேலே ஏறுறார். மேலே ஏறிட்டார்னா கிறிஸ்து உயிர்த்திலிருந்து வெளியே வந்துட்டார். இது ஒரு சின்ன படம். இதுக்கு அப்புறமா தான் எங்க போறாரு? கெத்செமேனியா தோட்டத்துக்கு போறார். இப்பதான் உள்ள வரோம். கெத்செமேனியா என்றால் என்ன அர்த்தம்னா இது அராமிக் ஓட வார்த்தை, எப்ரேயர் மற்றும் அராமிக் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. காத்னா அமுக்குன்னு அர்த்தம், பிரஸ். அது ஒரு மிஷின் சொல்லப்படுற வார்த்தை. இன்னைக்கு பிரஸ்ன்னு எங்க சொல்வீங்க? பிரிண்டிங் பிரஸ். ஏன் பிரஸ்ன்றீங்க? ஏன்னா அது வந்து அச்சிய பிரஸ் பண்ணும், அடிக்குது. அதனாலதான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பிரஸ். அப்ப கெத்செமேனியா பிரஸ்னா எதை பிரஸ் பண்ணும்? எதை அமுக்கும்? எதுன்னு பார்க்கலாம். அதை அமுக்குனா செமேனியா, ஷெமென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னன்னு அர்த்தம். அப்ப கெத்செமென்னா என்னன்னா அமுக்கு எண்ணெய. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கெத்செமென்னா என்ன அர்த்தம்? ஒலிவ எண்ணெயை எடுக்கக்கூடிய இடம் தான் கெத்செமேனியா. அதனாலவே அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் பிரஸ். அப்ப எதை அமுக்குறாங்கன்னா அந்த ஒலிவ பழங்களை அமுக்குனா எது வெளியே வரும்? எண்ணெயின்னு வரும். இப்போ இயேசு கிறிஸ்து நேரா கெத்செமேனியா தோட்டத்துக்குள்ள வராரு. இவர் வராருன்ற விஷயம் இங்கதான் வராருன்னு யாருக்கு ஏற்கனவே தெரியும்? யூதாஸுக்கு நல்லாவே தெரியும். அவர் யூதாஸ் போயாச்சு. இப்ப இந்த கெத்செமேனியா தோட்டத்துல ஒலிவ எண்ணெயை எப்படி எடுக்குவாங்கன்னா முதல் ஒலிவ பழங்களை எடுத்துன்னு வந்துருவாங்க. இந்த ஒலிவ பழங்களை எடுத்துன்னு வந்து அப்படியே நேரடியா இந்த பிரஸ்ல போட மாட்டாங்க. அதோடைய அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒலிவ பழங்களை இந்த செக்குல போட்டுருவாங்க. முதல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்க தொடங்குவாங்க. எப்படின்னு எந்த அளவுக்கு நசுக்குவாங்கன்னா அந்த ஒலிவ பழம் தன்னுடைய அந்த பழத்தோடைய தன்மை மற்றும் பழத்தோடைய அந்த ஷேப் இருக்குது பாருங்க, அதோடைய தோற்றம், அதோட தோற்றத்தை அது இழக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி முதல் நடுக்கணும். அந்த ஒலிவ பழத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னா எடுத்த உடனே போட்டு செக்குல அரிச்சாங்கன்னா எண்ணெய் வராது. முதல் என்ன நடக்கணும்? அதுக்குள்ள இருக்கிற அதோடைய சீடு, அதோடைய விதையை எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் ஸ்டோன்னுவாங்க அந்த விதை. அது படிக்கலாம் இன்னைக்கு. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு செக்குல போட்டு கொஞ்சமா அது மேல அந்த கல்லை சுத்துனாங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும், கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆயிடும், அமுக்குன மாதிரி ஆயிடும். அதுக்கு பிறகு அந்த நசுக்கப்பட்ட ஒலிவ பழத்தை மீண்டும் அந்த செக்கிலே வைத்து அது மேல இன்னும் கொஞ்சம் கல் அடுக்குவாங்க. வெயிட், பாரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அடக்க தொடுவாங்க. அப்ப அடுக்குனா என்ன நடக்கும்? இன்னும் அதிகமாக எண்ணெய் பிழியப்படும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்கடுக்கா அது மேல பாரத்தை அடுக்க தொடங்கினே இருக்குவாங்க. பீம் வைத்து கல்கள், பீம், இந்த மரம் இதெல்லாத்தையும் வச்சு இன்னும் அமுக்கினே இருந்தாங்கன்னா என்ன கிடைச்சிடும்னா இன்னும் எண்ணெய் வந்துனே இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல அதை எடுக்கணும், அதை நொறுக்கணும், நொறுக்குன பின்பு அது மேல என்னதை வைக்கணும்? இன்னும் பாரத்தை வைக்கணும். அது முடியுமா? இல்ல, இன்னும் பாரத்தை வச்சுனே இருக்குவாங்க. எது வரைக்கும் வைக்குவாங்க? எது வரைக்கும்? கடைசி வரைக்கும்னா எது கடைசி வரைக்கும்? இனிமேல அந்த பழத்துல இருந்து என்ன வரக்கூடாது. அப்ப அது என்ன ஆயிடணும்? இன்னைக்கு சொல்லாங்க பாருங்க, சக்கை. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இதை நசுக்கினே இருக்குவாங்க. அப்பதான் இந்த ஒலிவ எண்ணெயை எடுக்க முடியும். இதுதாங்க ஒலிவ எண்ணெயை எடுக்கக்கூடிய ஒரு விதம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க வராருன்னா இந்த ஒலிவ எண்ணெயை
பிழியக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அவர் வர வழியிலேயே இவ்வளவு பாடத்தை வச்சுட்டு போயிட்டாருன்னா கெத்செமனே தோட்டத்துல சும்மா விட்டுருக்குவாரு. சொல்றது புரியுதா? அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வழியிலேயே நம்மளுக்கு எவ்வளவு இருந்தது பாடங்கள், ஒவ்வொன்னா பார்த்துனே வரும். அப்ப தோட்டத்துல இன்னும் நிறைய வச்சிருந்தார். கிறிஸ்து மனித குலத்துக்காக எப்படி பிழிய போகிறார், நசுக்கப்படுகிறார், நொறுக்கப்பட போகிறாருன்னு இந்த கெத்செமனே தோட்டத்துல கொஞ்சமா காமிச்சார். இத எங்க திருந்து நம்ம தொடங்கலாம்னா, கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் இப்ப கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நான் போறேன், அந்த இடம் ஒலிவ எண்ணெயை பிழியக்கூடிய இடம், பாரம் வைக்கக்கூடிய இடம், இனிமேல என் மேல என்ன வைக்கப்படும்? பாரம். நானும் என்ன ஆக போறேன்? நசுக்கப்பட போகிற, நொறுக்கப்பட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாரம் ஒரே நேரம் வராது. எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் வச்சுன்னு வருவாங்க. முதல் கிறிஸ்துவோடைய பாரத்தை வேற கெத்செமனே தோட்டத்துல பார்த்தோம்னா, அவருக்கு சீசர்கள் ஓடி போடுவாங்க, நல்லா தெரியுதா? நல்லா தெரியும். மறுதளிக்குவாங்கன்னு தெரியுமா? நல்லா தெரியும். காட்டி கொடுக்குவாங்கன்னு தெரியுமா? இந்த பாரத்தோட தான் என்ன பண்றாரு? தோட்டத்துக்குள்ளே வராரு. அப்ப வந்த உடனே என்ன பண்றாருன்னா, யோவான், ஜெபெதேயுடைய குமாரர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க கூப்பிட்டுன்னு போயிட்டு துக்கம் அடையவும் வியாகுலமும் படவும் தொடங்கினார். ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. எது வரைக்கும் பாரமா இருக்குன்னு சொல்வார். ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:37. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என்ன பண்ணிட்டாரு? துக்கம் அடையவும் வியாகுலம் படவும் தொடங்கிட்டாரு. அதை தொடங்கிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை கவனிச்சுங்களா? என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்துல யாருன்னா ஒருத்தவங்க வாசிங்க, அதுலயே படிங்க. He called them, my soul is crushed with... My soul is crushed. Crushedனா என்ன? நொறுக்கப்பட்டது. கெத்செமனே தோட்டத்துல ஒலிவ பழங்களை என்ன பண்ணுவாங்க? நொறுக்குவாங்க. புரியுதுங்களா? என்னுடைய உயிர் நொறுக்கப்பட்டு நிற்கின்றார். இது எங்க பேசுறாரு? கெத்செமனே தோட்டத்துல பேசுறாரு. அவர் தெரியாமலையா பேசிட்டாரு? நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, இது எந்த இடம்? நொறுக்கப்படுகிற இடம். இப்ப நான் என்னவாக போறேன்? நான் நொறுக்கப்பட போகிறேன்ட்டு என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மா நொறுக்கப்பட்டு நிற்கு. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம். என்னுடைய உயிரே நொறுக்கப்பட தொடங்கிடுச்சுன்னு. இது அப்படியே கெத்செமனே தோட்டத்திலே கொஞ்சமா காமிக்குவார். அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அவங்க சீசர்களா தூங்கி இருக்கிறாங்க, நல்லா தெரியும். இப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கப்பட்ட உடனே என்ன வெளியே வரும்? அந்த பழத்துல இருந்து என்ன வரும்? அதுதான் தோட்டத்துல இயேசு கிறிஸ்துக்கு ரத்தமும் வேர்வையும் வந்தது. எங்க வந்தது? தோட்டத்திலே. என்ன காமிக்கிறாரு? இப்போ நான் இந்த தோட்டத்தில் இருக்கிற பழத்தை போல் நொறுக்கப்பட தொடங்கியாச்சு. எப்படி இந்த ஒலிவ பழல இருந்து அதோடைய சார் வெளியேறுதோ, என்னுடைய உயிர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக போகுது? கொஞ்சம் கொஞ்சமா நான் இழக்க தொடங்கிட்டேன்னு ரத்தத்தை அங்கே சிந்தி காமிச்சாராம். ஆனா அங்கே முடிஞ்சிடுமா? கெத்செமனே தோட்டம் ஒரு சின்ன ஆரம்பம் தான். முடிவுங்க சிலுவையில. இங்க ரத்தமும் வேர்வை. எங்க முடிக்கிறார்னா, ரத்தமும் தண்ணியில முடிக்கிறார். தொடங்கும் போது கெத்செமனேல ரத்தமும் வேர்வையில தொடங்குறாரு. முடிக்கும் போது ரத்தமும் தண்ணியில போய் முடிக்கிறார். இந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண தொடங்குவாங்க? அடுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கினே வருவாங்க. எது வரைக்கும்னா, அதுல எதுவுமே இருக்கக்கூடாது, முழுமையாக வெளியே வந்துடணும். அது வரைக்கும் பாரத்தை அடுக்குவாங்க. கிறிஸ்துவ நீங்க எடுத்து பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இருந்து இதுதாங்க நடந்தது. அவருடைய உயிர் நண்பன் வந்து காட்டி கொடுக்கிறார். இன்னொரு பாரம் கொஞ்சமா வைக்கப்படுது. எல்லாரும் முன்னாடி துரோகம் செய்ய வராருன்னு தெரிஞ்சும், இப்போ இந்த ஒலிவ பழத்தை நசுக்குனா அது உள்ளத்துல இருந்து ஆரஞ்சு ஜூஸ் தானே வரும். என்ன வரும்? ஒலிவ என்ன வரும்? இயேசு கிறிஸ்துவ நொறுக்குனாங்க, நசுக்குனாங்க. என்ன வந்தது? உயிரம். யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கிறார், முத்தமிட்டு துரோகம் பண்றாரு, நொறுக்கிறாரு, பாரம் வைக்கப்படுது. கிறிஸ்துக்குள்ள திறந்து என்ன வந்துச்சு இல்லையோ? அன்பு, மன்னிப்பு, நேசம், பாசம். இதுதாங்க வெளியே வந்தது. வந்துதா? கசப்பு வந்துச்சா? பொறாமை வந்துச்சா? வரவே இல்லை. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவருடைய சீசர்கள்லாம் ஓடி போடுறாங்க. தனியா நிக்கிறார். இன்னும் கொஞ்சம் பாரம்
கூடுதலா வைக்கப்படுது. அங்கத்துல இருந்து அவரை பிடித்துக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். 6 விதமான நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. முதல் நீதிமன்றம் கொண்டு போகும் போதே அண்ணா காயப்பான்னு சுத்துறாங்க இல்லைங்களா? இவங்களுடைய நீதி வழக்கே இல்லீகல்னு சொல்லலாம். இல்லீகல்னா அது யூதர்களுடைய சட்டத்துக்கே விரோதமானது. ராத்திரியில யாருமே விசாரிக்க கூடாது. சூரியன் வந்த பின்புதான் இவங்க விசாரிக்கிறாங்க. தப்புன்னு தெரியுது. இயேசு கிறிஸ்துக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் யோபு பேசியிருக்குவாரு. எனக்கு பரிந்து பேசுறதுக்கு யாருன்னா இருந்திருக்குவாங்களான்னு கேட்குவாரு. கிறிஸ்துக்காக இந்த இடத்துல பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. இது தேவனுடைய திட்டம் தான். ஆனா அவங்களுடைய சட்டமே அவங்களே ஒடிக்கிறாங்க. சாட்சிகளை தேடுறாங்க. கிறிஸ்து மேல குற்றத்தை வைத்து பொய் சாட்சி நிரூபிக்கப்படல. இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா சொல். ஆமான்னு உண்மை சொல்லுறதுக்கு தூஷணம் பேசி அவர் மேல காரி துப்பி அவரை அடிச்சு அவரை இழிவாய் பேசி உன்னை யார் அடித்தார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி அங்கே என்ன பண்றாங்கன்னா உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவை இன்னும் பாரம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல கிறிஸ்து இடத்திலிருந்து எது வெளியே வருது? அந்த எண்ணெய் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? கலப்படம் இல்லாத எண்ணெய். அது அமுக்கும் போது கிறிஸ்து இடத்துல ஒவ்வொரு பாரத்திலும் என்னதான் வெளியே வருது? கலப்படம் இல்லாத குணங்கள். நாம பார்க்கலாம். அங்கத்திலிருந்து அந்த யூதர்களுடைய நியாயஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்துடைய தாடிகள்லாம் பிச்சு எரியப்படுது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். தாடியை பிடுங்குறவர்களுக்கு என்னுடைய முகத்தை நான் கொடுத்துட்டேன்னு. அங்கே அவருடைய அந்த பழம், ஒலிவ பழம், நல்லா ஞாபகம் வைங்க. அதை எடுத்த உடனே நசுக்குவாங்களா? முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன, அதோடைய விதையை வெளியே எடுத்துட்டு அதை முதல் கொஞ்சம் அரிச்சாங்கன்னா என்ன ஆயிடும்? கொஞ்சம் திப்பிடும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அது மேல பாரத்தை வைக்குவாங்க. அப்ப அந்த பாரத்தை வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இயேசு கிறிஸ்து என்ன வர்றாருன்னா நொறுக்க தொடங்குறார். இங்கத்துல இருந்து ஏரோதுடைய அரண்மனைக்கு பிலாத்து கிட்ட போய் தான் ஏரோது போறார். பிடிச்சுன்னு போறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏரோதுடைய போர் சேவகர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை அவங்க பேசுறாங்க, அவமதிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்தானகருடைய தலையை வெட்டுன ஏரோது. இந்த ஏரோது இயேசு கிறிஸ்து பேசி இருக்குவாரு. இவர் முன்னாடி நிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பேசல. தன்னுடைய சொந்த யோவான் ஸ்தானகரை கொலை செய்த மனுஷன் முன்னாடி நிக்கிறான். இப்போ நம்ம யாரையோ ரொம்ப நேசிக்கிறோம். அந்த மனுஷனை ஒருத்தவன் கொலை செஞ்சுட்டான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கண் முன்னாடி கெடுக்கிறான். என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டு அமைதியா போயிடுவாங்களா? இல்ல போய் சட்டையை பிடிக்குவாங்கல்ல? போய் ஒரு வார்த்தையாவது கேட்குவாங்கல்ல? அமைதியா நிக்கிறார். இன்னும் பாரம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்பட்டு இருக்கு. ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரு? அமைதியா நிக்கிறார். பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. பிலாத்து கிட்டே பேசுறாரு, சத்தியத்தை குறிச்சு சாட்சியம் கொடுக்கிறாரு. ஆனாலும் விட முடியாது. என்ன வரணும்? இப்போ என்ன வரணுங்க? பழத்துல இருந்து என்ன எடுக்கணும்? வெளியோ எண்ணெய் வந்தே வரணும். இப்ப அந்த எண்ணெய் வரணும்னா அந்த பழம் முதல் என்ன ஆகணும்? கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கப்படணும். இப்போ நசுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறார். பிலாத்து கூப்பிடுறார். தன்னுடைய போர் சேவகர்களின் முழு கூட்டம் பேசும். மத்தேயு 27:27 ஆங்கிலத்துல ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ரெஜிமெண்ட்னா ரோமன் கோஹார்ட்னு வாங்கும். கோஹார்ட்னா ஒரு கூட்டம். ஏறக்குறைய நம்மளுக்கு 600 போர் சேவகர்கள் இருக்கிறது தான் ஒரு ரெஜிமெண்ட். இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தெரியுங்களா வந்திருக்கிறாங்க? வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:27. தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து என்ன பண்ணிருக்கிறாங்களா? போர் சேவகரின் கூட்டம் முழுவதும். ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா ரெஜிமெண்ட். இந்த ரெஜிமெண்ட் தான் கிட்டத்தட்ட 600 பேர் இருக்குவாங்க. அப்படி இந்த ரெஜிமெண்ட் இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறதுக்கும் அடி வாங்குறத பார்க்கறதுக்கும் பார்த்து என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவதற்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒருத்தவங்க அடி வாங்குறாங்கன்னா ரோம உலகத்துல எப்படி தெரியுங்களா பாக்குவாங்க? எப்படி பாக்குவாங்க? இன்னைக்கு நமக்கு பொழுதுபோக்கு எது? மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுங்க? டிவி, போன், அது இதுன்னு. அவங்களுக்கு எது தெரியுங்களா? என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு.
மற்றவர்கள் அடி வாங்குறது பாக்குறதும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு தான். அதனாலே ரோமர்கள் ஒரு பெரிய கொலோசியம் கட்டி வச்சிருந்தாங்க. 2 பேரை சண்டை கூட்டு எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குவாங்க. அவங்க எந்த அளவுக்கு சண்டை போடுவாங்கன்னா, அவங்க சாவர வரைக்கும் சண்டை போடுறது இவங்க பார்த்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போவாங்க. ஒருத்தவங்க சாவுறது இன்னொருத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்பத்துல இருந்து அந்த பலம் என்னாக தொடங்குது, கொஞ்சம் கொஞ்சமா நசுக்க தொடங்குது, கொஞ்சம் கொஞ்சமா அடிப்பட தொடங்குது, தன்னுடைய ரூபத்தை அது இழக்க தொடங்குறது. அது எப்படி அடிக்குவாங்கன்னா, இந்த ரோமர்கள் முதல் அந்த மனுஷனுடைய வஸ்திரத்தை நிர்வாகமாக்கிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு படங்கள்ல காமிக்கும் போது இயேசு கிறிஸ்து துணி போட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கப்படும். ஆனா இந்த சிலுவை மரணம் அடிக்கணும்னா துணியை முதல் முழுசா கழட்டிட்டு தான் அடிக்குவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு தொழுவ மரத்துல கட்டிட்டாங்கன்னா அவங்களுடைய தோல் பட்டில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிடும், அப்படியே நீளமா காணப்படும். அதை வைத்து அடிக்கும் போது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அவருடைய முதுகு என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே ஏறு விழுந்ததை போல் மாறியாச்சு. ஏறு விழுந்ததை போல் அப்படின்னு சொன்னா தொடங்கிச்சான். அப்படியே நூல் நூலா அப்படியே சாயில அங்கே இழந்துட்டாருங்க. சாயில இழந்துட்டார். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ரொம்ப அந்த கேடாயிடுச்சா? அவரை பார்த்தவங்களா என்ன பண்ணிட்டாங்களா? பிரமிப்படைஞ்சாங்கன்னா முது எப்படி இருந்தது? உழுதுட்டாங்க. அப்ப என்ன தெரியும்? ஏன் எழுந்து தெரியணும்? ஆசாரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தும் போது எதுவும் அது மாதிரி இருக்கணும். படிச்சோம் நம்ம சொல்றது எங்கேயோ கேக்குது. மாம்சம் வைக்குவாங்க, வேற எது கூட பலிக்கு போகும், கொழுப்பு போகும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் அடிக்கப்பட்டு பிக்கப்படணும்னா எது வரைக்கும் பிக்கப்படணும்? அதனாலதாங்க என்ன தெரிஞ்சிச்சு தெரியுங்களா? அவருடைய எலும்புகளை எண்ணலாமா. அந்த மாதிரி அவருடைய தசைகளை முன்னாடியில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிச்சு வெளியே எடுத்துட்டாங்க. ஏன் நடுக்கணும்? ஏன் இப்படி செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்துல இருக்கிற பாடத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க. அந்த ஒலிவ பழம் தன்னுடைய ரூபத்தை இழந்தால்தான் எண்ணெய் வரும். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ரூபத்தை இழந்தாதான் எது வரும்? அது எது அந்த எண்ணெய்ன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்ல. இதுல அழகு இருக்கா? பார்த்தாலே நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? முகத்தை மூடிக்கிறோம்ல, கண்ணை மூடிக்கிறோமா இல்லையா? அதுதான் கிறிஸ்துக்கு அன்னைக்கு நடந்தது. அவரை பார்த்தவர்கள் கண்மூடின்னு போயிட்டாங்களா. ஏன்னா என்ன நடந்தது? இந்த மாதிரி எப்படி இந்த ஒலிவ பழம் அதோடைய ரூபத்தை இழக்க வேண்டுமோ, கிறிஸ்து என்ன நடக்குதுன்னா அவருடைய ரூபம் எழுந்துட்டார். மனிதர்கள் விரும்பத்தக்கதான ரூபம் இருந்ததான். அடுத்து என்ன நடக்கணும்? அந்த எண்ணெயை இப்ப வெளியே எடுக்கணும். ரூபம் எழுந்துட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்படி பிழிவாங்க? பாரத்தை வச்சுனே வரணும். இப்போ கிறிஸ்துவ பிலாத்து நல்லா அடிச்சிட்டார். அடுத்து நாங்க பண்ணாங்க, கூப்பிட்டுன்னு வந்து, நான் சொல்றது நல்லா கவனிங்க. பிலாத்து வந்து போர்வை சேவகர்களை வச்சு அடிச்சிட்டாரா? அடுத்து என்ன பண்றாங்க? உடனே சிலுவையா? இடையில ஒண்ணு நடுக்கும். யாரோ சொன்னீங்க முள் கிரீடம் வச்சாங்களா? முள் கிரீடம்னா நம்ம இன்னைக்கு எப்படி புரிஞ்சு இருக்கிறோம். அந்த முள் கிரீடம் எப்படி இருக்கும்? முள்ளுல தாங்க இருக்கும், தங்கத்துல இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சரி எப்படி வைக்குவாங்க அந்த முள் கிரீடத்தை? நாம பாக்குற மாதிரி இப்படிதானாங்க. இந்த படம் இப்படிதான் முள் கிரீடத்தை. அப்ப இயேசு கிறிஸ்து இப்படிதான் முள் கிரீடம். கிரீடம் பார்த்திருக்கிறீங்களா? படத்துல பார்த்திருக்க மாட்டீங்களா? போட்டோல கிரீடம் எப்படி இருக்கும்? இப்படி வைக்குவாங்களா? கிரீடம் எப்படி வைக்குவாங்க? தொப்பி மாதிரி முள் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? இதுதாங்க முள் கிரீடம். நாம பாக்குற இந்த முள் கிரீடம் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு வைத்தது ஹெல்மெட் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சமீபத்தில் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு வைக்கப்பட்ட முள் கிரீடம் இப்படி இருந்தது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. 3 ஆதாரம். முதல் வந்து கிரீடமே இப்படி வராது, முழுசா தலை மேல வைக்குவாங்க.
அப்புறமா வசன ஆதாரம் கொடுக்குற, அதுக்கு ஹெல்மெட்னே பேருக்குது. ஹெல்மெட் இன்னைக்கு கேப் மாதிரி தான் போடுவீங்க. ஹெல்மெட் கிரீடம் எப்படின்னா முழுசா இருக்கும், முழுசா எடுத்துன்னு போய் அப்படியே புதைச்சிடுவாங்க. அவருடைய தலையில இருக்கிற அந்த பங்க்சர் ஊண்டுகள் நூற்றுக்கணக்கான பங்க்சரா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு முள்ளு இருக்கே, கழுத்து வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், போய் குத்தி இருக்கணும். வசனத்துல என்ன சொல்லுதுன்னு அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59:17. இது யாவே தேவனுக்கு சொல்லப்பட்ட வசனம், ஆனா கிறிஸ்துக்கு பொருந்தும். வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து. ரட்சிப்பென்னும் சீராவை அப்படின்னா என்ன? ரட்சிப்பென்றும் சீரா, சீரானா என்ன? சீரானா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இங்கிலீஷ்ல போடுற படிங்க என்னங்க? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். சீரானா என்ன? சீரானா என்ன? ஹெல்மெட். நாம ரட்சிப்பின் சீரா ஹெல்மெட்டை போடணும்னா அவர் எதை தெரியுங்களா போட வேண்டியது இருந்தது? இந்த ஹெல்மெட். எது? முள் கிரீடம். கிரீடம் தலைய முழுசா நிரப்பாங்க. அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பாரமும் வைக்கப்படுது. தான் எபேசியர்ல பவுல் நம்மளுக்கு எழுதும் போது நாம கூட ரட்சிப் என்றும் சீராவை போட்டுன்னு இருக்கிறோமா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் வர நாம கூட போட்டுன்னு இருக்கிறோம். நமக்கு ரட்சிப் என்ற தலை சீரா, இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும், தலையில வைக்கணும்னா கிறிஸ்து எதை தலையில வைக்க வேண்டியது இருந்தது? முன்னின்ற சீராவை தலையில வைக்கணும். புரிஞ்சுச்சா? இப்ப இன்னொரு பாரம் அவர் மேல ஏத்தப்படுதா? எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாருங்களோ அமைதி. அப்போ பாரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்குது? கெத்செமனே தோட்டத்துல இருந்து பார்த்துன்னு வாங்கோ. தூக்கம், துரோகம், ஓடி போறாங்கோ, மறுதளிப்பு, மறுதளிப்பு. கிறிஸ்து அடிக்கப்படுறார், நொறுக்கப்படுறார், முள்முடி வைக்கப்படுறார், கடைசியில சிலுவையை வச்சிட்டார். நேரடியாக பாரத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டு காமிக்கப்பட்டாச்சு. இது ஏன் கிறிஸ்து மேல் பாரம் வைக்கப்பட்டது? நம்மளுடைய பாவம், நம்மளுடைய மீறுதல், நம்மளுடைய அக்கிரமம். சொல்வார் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்களா? நொறுக்கப்பட்டார். அந்த ஒலிவ பழம் என்ன நடக்கணும்? நொறுக்கப்படணும். அதுக்கப்புறமா பாரம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கப்பட்டுனே வருது. ஆனா இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஒலிவ பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்கும்னு சொன்ன இல்லைங்களா? அத இது இந்த மாதிரி இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க கையில இருக்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இத பிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஸ்டோன்னு வாங்க. ஏன்னா இது கல்லு மாதிரி இருக்குங்களா இந்த ஒலிவ பழத்தோடைய விதை. அது சாதாரணமா இருக்காது, ரொம்ப கடினமா இருக்கும். ஆங்கிலத்துல ஸ்டோனுன்னே சொல்லுவாங்க இதுக்கு வார்த்தை. இப்ப நான் போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சத்தியத்தை நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஒலிவ பழம் விலியோ ரொம்ப மெதுவாக இருக்கும், உள்ளோ ரொம்ப கடினமா இருக்கும். என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு? இப்படி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஒலிவ பழம் வெளியோ ரொம்ப மெதுவா இருக்கும், நொறுக்கிடலாம். அந்த உள்ள இருக்குது பாருங்க, ரொம்ப கடினமா இருக்கும். சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, கரெக்ட். என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர்கள் பார்வையில ரொம்ப எளிமையானவர். திட்டுனா திட்டு வாங்கிக்குவாரு, அடிச்சா அடி வாங்கிக்குவாரு, போன்னு சொன்னா போயிடுவாரு, ஏதோ பேச மாட்டாரு. ஆனா அவருடைய உள்ளம் இருந்துச்சு தெரியுங்களா? தேவனை பற்றின வைராக்கியம், பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது. கல்லுமதி வசனமே இருக்கு, அதை ஒடிக்கவே முடியல கடைசி வரைக்கும். அவர் என்ன பண்ணான்னு நினைச்சாரோ அது உறுதியா அப்படியே பண்ணாருங்க. அவர் வெளியே இருக்கும்போது அந்த பழம் எப்படி கொஞ்சம் மெதுவாக இருக்குதோ, இயேசு கிறிஸ்துவ சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய பாரம் என்னன்னு சொன்னாரு? லகுதா. அதுக்கு பேர் என்ன சொல்றாரு? நான் எப்படி இருக்கிறேன்றார். சரி, வசனத்தை வாசிச்சிடலாம். வாசிங்க. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறார். சாந்தமும் மனத்தாழ்மை. வெளியே பாக்குறதுக்கு எப்படி தெரியுங்களா? கிறிஸ்து மெதுவா தாங்க இருக்கிறாரு, சாந்தமா தான் இருக்கிறாரு, மனத்தாழ்மை தான் இருக்கிறாரு. ஆனா உள்ள எப்படி தெரியுமா இருக்கு? கல்லு. அவருடைய இருதயம் கல்லுனா கல் இருதயம் இல்ல, தேவனை பற்றின வைராக்கியம் கல்லுமதி இருந்ததான். ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் இப்ப ஜெருசலேமுக்கு போனா என்ன பண்ணிடுவாங்க? சாக அடிச்சிடுவாங்க. நல்லா தெரியும். பயந்தாரா? அவர் எதிர்கொள்ள வாங்கவும் இல்லை. அவருடைய முகத்தை ஜெருசலேமுக்கு நேரா எப்படி தெரியுங்களா வச்சாரு? கல்லு மதி வச்சாராம்.
வசனமே இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அவருடைய முகத்தை என்னவா பண்ணிட்டாரா? கற்பாறை. என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவர் எந்த திசையில போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ போயினே இருந்துட்டார். கல்லு மதி பின்னாடி திரும்பவே இல்லை. எருசலேமுக்கு நேரா கல்லு மதி வச்சுக்கினாரா. சாகணும்னு முடிவு பண்ணிட்டாரா, அதுல மாற்றே இல்லைன்னு போயினே இருந்துட்டார். இதனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அந்த பாத்திரம் நீங்க கடுவது, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த வருஷம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாரம் இருக்க கிறிஸ்து மேல கொஞ்சம் கொஞ்சமா வைக்கப்பட்டு வந்துனே இருக்குது. கடைசியில சிலுவை மரணம், அங்கேயும் இன்னும் பாரம் அதிகமாக மரணத்திலே போயிட்டார். கடைசியா அந்த பழம் முழுமையா நசுக்கப்பட்டுச்சு. ஒலிவ பழத்தை அந்த எண்ணெய் வெளியே எடுத்துட்டாங்கன்னா அந்த பழம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பாக்குறதுக்கு பழம் மாதிரி இருக்குமா, இல்ல என்னவா எப்படி இருக்கும்? இல்ல அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கடைசியில கிறிஸ்து எப்படி தெரியுமானாரு? அப்படிதான் இருக்கும், அப்படிதான் ஆனார். ஏன்னா முழுசா என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப அந்த பழம் நசுக்கப்பட்டாச்சு. கிறிஸ்துவும் இந்த இடத்தில் நொறுக்கப்பட்டு பாரத்தின் மேல் பாரத்தை சுமந்துட்டார். இப்ப அந்த பழத்துல இருந்து எதை எடுக்கிறதுக்கு இந்த முயற்சி? எண்ணெய். அப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்து கூட என்ன வந்திருக்கணும்? எண்ணெய் வந்திருக்கணும். ஆனா இந்த ஒலிவ பழத்தை நசுக்க எண்ணெய் ஊத்துமா? அப்போ கிறிஸ்துவ நசுக்க ஏதோ ஒண்ணு வெளியே ஊத்தி இருக்கணும்ல. எது ஊத்துச்சு? எது ஊத்துச்சுங்க? அதெல்லாம் கரெக்ட் தான். உண்மையா எது ஊத்துச்சு? அதோ கரெக்ட் தான். வசனம் என்ன தெரியுங்களா சொல்லும்? என்னுடைய உயிர் ஊத்திட்டேன்னு வர. வாசிக்கலாம் பாருங்க. 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். அது அப்படியே நீங்க ஆங்கிலத்துல வாசிங்க. My life is poured out like water. என்னுடைய உயிர் என்னாயிச்சா? தண்ணி மதி ஊத்திட்டேன்றாரு. ஒலிவ பழத்தை நசுக்குனா என்ன ஊத்தப்படும். கிறிஸ்து நொறுக்கப்படுறார். அவருடைய உயிர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்காக ஊத்தப்படுது. வந்துச்சா? இப்ப ஒலிவ பழத்தை நசுக்கியாச்சா? இந்த ஒலிவ பழத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குதுங்க. புதிய ஆரம்பம்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு இடத்துல? ரொம்ப கஷ்டமா இப்பதான் இல்ல ஒரு இடத்துல நான் புதிய ஆரம்பம்னு சொன்னேன்னா ஒலிவ பழத்துக்கு அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிக்குவீங்க. ஒரு சம்பவத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆரம்பம், அந்த ஆரம்பமே ஒலிவ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தா தொடங்கி இருக்கும். ஒரு புதிய ஆரம்பம் வரும். க்ளூ கொடுக்குற ஆதியாகமம் புதிய ஆரம்பம். அது தொடங்கும் போதே ஒலிவ ஒரு டஷ் அதுல இருந்து தொடங்கும். ஒலிவ கிளையில இருந்து தொடங்கும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்லல. கரெக்ட். நோவா ஜலப்பிரளயம் வந்து முடிஞ்ச பின்பு நோவா பேலையிலிருந்து அந்த புறாவை விடுறார். அந்த புறா எதை வெளியே உள்ள எடுத்துன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒலிவ கிளையதான் எடுத்துன்னு இருக்க ஒரு பிரான்ச். என்ன காமிக்கிறாருன்னா இப்போ உயிர் வந்தது. இயேசு கிறிஸ்துன்ற ஒலிவ பழம் நொறுக்கப்பட்டாதான் இந்த ஒலிவ மரங்கள் நாம உயிரோட வர முடியும். அங்க எப்படி தண்ணில நியாய தீர்ப்பு நடந்து ஒரு ஒலிவ கிளை வெளியே வந்ததோ, கிறிஸ்து நம்ம மேல வர நியாய தீர்ப்பு அவர் எடுத்துக்கினாரு. இப்ப நாம கொஞ்சமா என்ன இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா துளிர் விட்டு இருக்கிறோம். ஆனா இன்னமும் என்ன நம்ம கண்டுபிடிக்கலன்னா அந்த பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கும் போது என்ன வரணும் வெளியோ? என்ன? அப்ப கிறிஸ்து நமக்காக எதை கொடுத்தாருன்னு பார்க்கணும். பார்த்துட்டு முடிக்கலாம். முதல்ல என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒலிவ எண்ணெயை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுன்னு பார்க்கணும். பெரிய லிஸ்ட் இருக்குங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு 4-5 பார்க்கலாம், அவ்வளவுதான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம். நான் லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம், என்ன படிக்கிறோம்? எச்சமேனியா. இப்ப என்ன பார்க்க போறோம்? ஒலிவ எண்ணெய். ஏன் ஒலிவ எண்ணெய் பார்க்கிறோம்? ஏன்னா ஒலிவ பழத்தை நசுக்குனா ஒலிவ எண்ணெய் வெளியே வரும். அப்ப கிறிஸ்து நசுக்கப்பட்டாருன்னா ஏதோ ஒண்ணு வெளியே வந்திருக்கணும். அது எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிக்கணும்னா முதல் இந்த ஒலிவ எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது இதை தெரிஞ்சாதான் கிறிஸ்துவோடைய மரணத்து நிமித்தமாக நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்து நமக்குரிய படத்தை பார்க்கலாம். இந்த ஒலிவ எண்ணெயை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, ஒண்ணு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளோ மெனோரா குத்து விளக்கு இருக்கோ தெரியுமா? அந்த குத்து விளக்கு எரிஞ்சுனே இருக்கணுங்க. அது எரிஞ்சுனே இருக்கணும்னா அதுக்குள்ள என்னத்தை ஊத்துவாங்கன்னா சுத்தமான ஒலிவ எண்ணெயை ஊத்தணும். இது முதல்.
ரெண்டாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணாங்க. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் போது ஒலிவ எண்ணெய், ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும் போது ஒலிவ எண்ணெய். தேவன் ஜனங்களை ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார்னா அந்த ஆசீர்வாதத்தை கூட வேதம் எதோட ஒப்பிட்டு சொல்லணும்னா ஒலிவ எண்ணெயோட ஒப்பிட்டு சொல்லும். புரிஞ்சுச்சா? இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த ஒலிவ எண்ணெய். இது கம்மி, ஒரு 30க்கு மேல இருக்கு. எண்ணெய் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் ஒவ்வொரு பாடமா போகும். சரி, இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒலிவ எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தினாங்க? முதல் மெனோராவுடைய குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல என்ன வரும்? வெளிச்சம் வரும். எவ்வளவு தண்டு இருக்கு? 7. அப்ப இயேசு கிறிஸ்து 7ன்ற ஏதோ ஒண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். 7 சபை, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள். படிக்கிறோமா இல்லையா? எங்க படிக்கிறோங்க? யோவான்ல நம்ம பாக்குறோம், மத்தேயுல பாக்குறோம், மத்தேயு 5:14. அப்போ நாம இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். ஒளியா இருக்கிறோம்னா 7 சபைகளும் வெளிச்சமா இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இப்ப இதுக்குள்ள என்ன ஊத்தணும்? எப்ப ஊத்துனார்? முதல் எப்ப ஊத்துனார்? சரி, என்ன எதுக்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்? என்னன்னா என்னங்க? டைரக்டாவே அபிஷேகம். இப்ப நம்மள எதுல அபிஷேகம் பண்ணார்? அவருடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணாரா? அப்ப எப்ப முதல் பரிசுத்த சபைக்கு கொடுத்தார்? பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்குங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு காரணம் என்ன? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆவி. புரியுதுங்களா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எது நுறுக்கப்படணும்? ஒலிவை பழம் நுறுக்கப்படணும். வசனமே இருக்கு. பிதா நமக்கு தான் கொடுக்கிறார் பரிசுத்தாவி. ஆனா வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லும்? இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நம்மளுக்கு கொடுக்கிறார் பரிசுத்தாவி. டைரக்டா இல்ல, வசனம் இருக்கு ஆதாரமா. அப்ப நம்மளுக்கு என்ன ஊத்துறாருன்னா பரிசுத்தாவியை ஊத்தி இருக்கிறார். ஆனா பரிசுத்தாவி கெடிக்கணும்னா அந்த பழம் என்னாகணும்? நசுக்கணும். ஏன் இந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு தேவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. ஏன் தேவை? நாம இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா அந்த நெருப்புக்கு என்ன தேவைன்னு கிறிஸ்துக்கு தெரியும். ஜனங்கள், என்னுடைய சபை மக்கள், அவங்க வெளிச்சமா இருக்கணும்னா நான் சாகணும். அவங்க உங்களோட வரணும்னா நான் சாகணும். அப்படி நடந்தாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். இதை யோசிச்சு தன்னுடைய ஜீவனை முழுமையாக அர்ப்பணிச்சாராம். அடுத்து நம்மளை உள்ள கொண்டு வராரா? கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராரு. நம்மள என்னவா அபிஷேகம் பண்றார்? ராஜா. இன்னைக்கு நம்ம ராஜா அப்படின்னு பேசுறோம். பேதுரு சொல்றார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதுல ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு போய் சாமுவேல் எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவார் இல்லைங்களா? அந்த எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ண நாள் முதல் தாவீது ராஜாவுக்கு தேவனுடைய ஆவி கொடுத்துட்டாராம். நமக்கும் அதுதாங்க நடந்தது. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கியது. யார் மேல் வந்து இறங்கினது? தாவீதின் மேல். இப்ப நாம கூட அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ராஜா ஆயிட்டுமா? இல்லங்க. தாவீது அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக. ராஜா ஆயிட்டாரா? இல்ல, இன்னும் இனவாதான் இருந்தாரு. இன்னும் மெய்ப்பனாதான் இருந்தார். குறிப்பிட்ட காலத்துலதான் அவர் இனவா மாறுறாரு ராஜா. அப்போ இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். நம்ம ராஜா இல்ல, அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த நாள் முதல் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். இன்னும் நம்ம ஆழமா போய் புரிஞ்சுக்கணும்னா, கெத்செமனியா தோட்டம் இதுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஏற்கனவே காமிச்சார். அந்த கெத்செமனியா தோட்டத்துல ஒரு ராஜா வந்து நொறுக்கப்பட்டு அதோடைய எண்ணெய் எடுத்து இன்னும் நிறைய ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுமா. நான் சொல்றது புரியுதா? கெத்செமனியா தோட்டத்துல என்ன அடையாளத்தை படுத்தி காமிக்கிறாருன்னா, ஒரு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வந்து அவர் நொறுக்கப்பட்டா அவருக்குள்ள திறந்து யாரெல்லாம் வெளியே வர முடியும்? இன்னும் நிறைய ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண முடியும்னு சொல்லி தோட்டத்திலே எடுத்து காமிச்சாராம். அதனாலதான் அங்கிருந்தே அவருடைய நொறுக்கப்படுதல் தொடங்கியாச்சு. இதன் நிமித்தமா தான் நம்மளுக்கு பேதுரு சொல்லும் போது நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றார். ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டார். அப்ப நம்ம ராஜாக்களாக கூட அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்துட்டோம். அடுத்து யாரு? அடுத்து நான் சரி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிட்டோம்னா கிறிஸ்துவுடனே தானே போய் உட்காரணும்.
இனி கிறிஸ்துவுடனே உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனா பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு உச்சக்கட்ட மனநிலைமைக்கு போய் இப்பவே உட்காந்துட்டோன்ற மாதிரி பேசுறார். அந்த வசனத்தை வாசிக்கல, அப்புறமா விளக்கத்தை சொல்றேன். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மள அவரோட கூட எப்போ ஞானஸ்தானம் எழுப்பி அப்படியே வாசிங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப என்ன பண்ணிட்டாரா? உட்காரவும் செய்வாரா? செய்தாரா? செய்தார். ஏற்கனவே உட்கார வச்சுட்டாரா. என்ன தெரியுங்களா புரிஞ்சாரு? நம்ம இப்பவே கிறிஸ்துவுடனே போய் உட்காந்துட்டோம், அந்த நிலைமையில இருக்கிறோம். அப்ப அந்த நிலைமையில நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணோம்? வாழ்ந்து காமிக்கணும்ன்றார். இதெல்லாம் தான் பவுல் புரிஞ்சார். இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் 3:21 அவருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்துல வீட்டுக்கு போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்துல வந்து உட்காரும்படி அருள் செய்வன். நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு பேசிட்டார். அப்ப நாம கூட எங்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அதே நிலைமை. அங்க போனா நம்ம மேல என்ன ஊத்தப்படணும்? என்ன ஊத்தப்படணும்? என்னென்ன ஊத்தப்படணும்னா அந்த பழத்துக்கு என்ன நடக்கணும்? நசுக்கப்படணும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை நசுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து தொடங்குறாருன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? என்ன தெரிஞ்சிருக்கும்? நான் நசுக்கணும், நான் நொறுக்கணும், அப்பதான் யார் வர முடியும்? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, என்ன நம்மளுக்கு ஃப்ரீயா தானே வந்துச்சு, நம்ம எல்லாம் விலை கொடுத்துமா? ஃப்ரீயா தானே வந்தது. அதனால என்ன பண்றோம்? இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்ல, ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியாது, உணர மாட்டாங்க. என்ன என்ன உணர மாட்டாங்க சொல்லுங்க? அதோடைய மதிப்பு. ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள், ஒரு 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 50 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை எப்படி பார்த்துக்குவோம்? அதோ ஒரு பெரிய பொக்கிஷம், ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்தோம். அதே பொருள் இலவசமா யாருன்னா கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்? ஃப்ரீயா தானே வந்துச்சு, அது வேற யாரா தானே பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த எண்ணெய் எப்படி கிடைச்சிச்சு? அதனால என்ன பண்றோம் சொல்லுங்க? அடிக்கடி ஊத்திடுறோம். இது தேவையில்லை, எடுத்து வை, வீணாக்கின்னு இருக்கிறோம். அவருடைய பலிய அவமாக்கின்னு இருக்கிறோம். இதுதாங்க உண்மையான நிலைமை நம்மளுது. நம்ம அவ்வளவு பெரிய நெருக்குதல் மூலமாக கிடைச்சிச்சான் ஒரு விலை உயர்ந்த எண்ணெய். இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமாக வைத்துக் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தாவியை தக்க வச்சுன்னு இருக்கிறோம். ஒரு சின்ன பாவத்தை செய்து அந்த எண்ணெயை அவமாக்கின்னு இருக்கிறோம், அவிழ்த்து போட்டுன்னு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ போறதுக்கான லட்சணமா அப்படின்னு நானே கேட்டு பார்க்கணுமா? அடுத்து யாரா இவர் அபிஷேகம் பண்றார்? ஆசாரியர்களை அபிஷேகம் பண்றார். அந்த ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணனா மோசே என்ன பண்றாருன்னா, ஆரோனை கூப்பிட்டு அவர் மேல எண்ணெய் ஊத்துறாரா? அந்த எண்ணெய் எது வரைக்கும் நனைஞ்சது? முழுசா நனைஞ்சது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, முழுமையாக நான் அபிஷேகம் பண்ணிட்ட உன்னுடைய எல்லா சரீர அவயங்களும் இப்ப தேவனுக்காக பிரிச்செடுக்கப்பட்டிருக்கு. ஆரோனே, உன்னுடைய எல்லா சரீரத்தின் மூலமாக நீ தேவனை இப்ப என்ன பண்ணும்? சேவிக்கணும், அன்பு செய்யணும், கீழ்ப்படியணும் சொன்னாரா? இன்னைக்கு நமக்கு அபிஷேகம் எது வரைக்கும்? வெறும் தலையா, கண்ணா, வாயா, மூக்கா, இல்ல முழுசா? சரீரம் முழுவதும். அப்ப நம்மளுடைய அவயங்களை எதுக்கு உட்படுத்தணும்? நீதிக்கு என்று. அதாவது நம்மளுடைய அவயங்களை இந்த அநீதியான உலகத்துக்கு இல்லையா, நீதிக்கு என்று கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சரீர அவயங்களை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? அன்னைக்கு ஆரோனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டார். என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆரோனே, நீ பிரிச்சு எடுக்கப்பட்டவர். இது முதல் நீ யாருடைய வேலை தான் செய்வ? தேவனுடைய. எதை கொண்டு செய்வ? எதை கொண்டு செய்வ? ஆரோன் தேவனுடைய வேலை செய்தாரா? எதை கொண்டு செய்தார்? அபிஷேக் எதை கொண்டு செய்தார்? ஐயோ, ஆரோன் தேவனுடைய வேலை செஞ்சாரா? எப்படிங்க செய்தாரு? முழுமையா. எதுல செய்தாரு? எதை வைத்து செய்தாரு? அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய வாய், அவருடைய கண், அவருடைய தலை, சிந்தனை, அவருடைய பேச்சு. ஆமாவா இல்லையா? அதுதான் நான் கேட்டுங்கிறேன். முழு சரீரம். நாம பண்றோமா? 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 கொஞ்சாவது பண்றோமா? எங்கெங்க சபைக்கு நேரத்தோட வருது இல்லை, எங்கெங்க பண்றோம் நாம? இன்னும் வேணாம். சின்ன ஒரு உதாரணம். கலாத்தியர் 4:5
காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். காலம் நிறைவேற வரைக்கும் தேவன் காத்திருந்தாரா, கரெக்ட் டைம் பங்க்சுவாலிட்டியில அமிச்சாராம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை முன்னாடி வந்திருந்தாருன்னா, ஒரு 100 வருஷம் முன்னாடி வந்திருந்தாருன்னு நீங்க இயேசு கிறிஸ்து என்ன இருக்கும்? பேதுரு இருந்திருக்க மாட்டாரு, யோவான் இருந்திருக்க மாட்டாரு. சிலுவை மரணம் இந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு இல்ல. ரோமர்கள் பின்னாடி டெவலப் பண்ணிட்டாங்க. சத்தியத்தை எடுத்துன்னு போறதுக்கான போக்குவரத்து ரோம உலகம், ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆல் roads leads to Rome. அந்த ரோமர்கள் போட்ட பாதைகள் அப்படி இருந்தது. சத்தியத்தை எடுத்துன்னு போய் கண்டமாக பவுல் எடுத்துன்னு போறதுக்கான போக்குவரத்து இருந்திருக்காது. சத்தியம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்காது. சும்மா வந்திருக்க மாட்டாரு. மற்ற சகோதரர்கள் எங்க போயிருக்க மாட்டாங்க. ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்திருந்தாருன்னா பவுலா செத்து போயிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கோமா? அப்போ கரெக்டான நேரத்துல அனுப்புனாரா இல்லையா? ஆன் டைமா? இந்த உலகத்தோட சிருஷ்டிப்பு எடுத்து பார்க்கலாம். ஒரு நாளை முன்னாடி பின்னாடி மாத்திட்டாரு. செடி கொடி தாவரங்கள் வர இடத்துல மனுஷனை வச்சுட்டாருன்னு வைக்கலாம். என்ன நடந்திருக்கோம்? மனுஷன் சுவாசிக்கிறதுக்கான சுவாச காற்று இல்லாமல் செத்து போயிருக்குவான். உருவாக்கவே முடியாது. அப்போ கரெக்டான நேரத்துல பண்ற தேவனுக்கு பிள்ளைகள் பங்க்சுவாலிட்டி இல்ல. அவர் பங்க்சுவல் ஆகுறாரா? நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கிறோம்? பங்க்சுவாலிட்டி இல்ல. நாங்களாம் ராத்திரி உட்காந்து 2-3 மணி வரைக்கும் பாடத்தை படிச்சுட்டு காலையில எந்திரிச்சு உடனடியா திருப்பி அதை படிச்சு ரிவிஷன் பண்ணி ஓடி வராங்க. வந்து பார்த்தா அது என்ன பாட்டு தானே, பாட்டெல்லாம் பாடி ஜெபமெல்லாம் படிச்சு பைபிள் ரீடிங் எல்லாம் படிச்சு 10 மணி ஆயிடும். நம்ம 10 மணிக்கு போனா போதும், உட்கார்ந்து சத்தியத்தை நம்ம கேட்டுட்டு நம்ம வந்துடலான்ற மனநிலைமைக்கு மாறிட்டு இருக்கிறோம். நம்ம இதுதாவா தேவ ஜனங்கள்? இதுதாவா நம்ம தேவனுக்கு பிள்ளைகள்? பங்க்சுவாலிட்டி இது கூட இல்லைன்னா அப்ப என்ன பிள்ளைகள் இருக்கிறோம் நம்ம? அவன் எல்லாத்தையுமே அவர் செய்தாரு. 33 வயசுல உயிர் கொடுக்கணும் நல்லா தெரியும். வருஷம் கழிச்சு உயிர் கொடுத்திருந்தாருன்னா, 1 வருஷம் முன்னாடி கொடுத்திருந்தாருன்னா, முன்னாடி பின்னாடியும் இல்ல, சரியான நேரத்துல வந்து செய்தாரு. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி போகிற சீடர்கள் சொல்லிட்ட நமக்கிடத்தில் ஒரு சின்ன வாரத்துக்கு ஒரு தடவை வருது. நம்மளால அந்த முழு அர்ப்பணிப்பை காமிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன காமிக்கணும்னு எனக்கு புரியல. எனக்கு புரியல, அவ்வளவுதான். இதுக்கு மேல அது சீக்கிரம் வர பாருங்க. தொடர்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள முழுசா பரிசுத்தம் பண்ணிட்டார், முழு அபிஷேகம் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷன் மாதிரி தான். ஆலயத்துக்குள்ள போக முடியாது, தேவனை விட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தின் நிமித்தமாக திரைசிலே கிழிச்சு இப்போ நீங்க உள்ள கூப்பிட்டுட்டாரு. ஆனா நாம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, உள்ள வர கொஞ்சம் டைம் விட்டு வர, உள்ள வர எனக்கு இப்ப டைம் இல்ல, நாளைக்கு வர, உள்ள வர சத்தியத்தை கேட்டுட்ட நான் வர எப்போன்னு எனக்கு தெரியாது, உள்ள வர எனக்கு பெரிய பிரச்சனை கடன் தொல்லை இருக்கு அதெல்லாம் தீருட்டோம் ஆண்டவரு, நான் உள்ள வர, நான் ரிட்டர்ன் ஆயிட்டு வர, இல்லைன்னா இன்னும் சில பேர் வந்து இப்படி வாழ்க்கை மாறி மாறி வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நம்ம. அப்ப என்ன பயன்படுத்தின்னு இருக்கிறோம்? அவ்வளவு பாரத்தை வைத்து பிழிஞ்சு எண்ணெய் இலவசமா கொடுத்துட்டாரு. இந்த எண்ணெய் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தின்னு இருக்கிறோம், ஊத்திந்தாங்க இருக்கிறோம், வேஸ்ட் பண்றோம் நம்ம. வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராகியும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் நம்ம இருந்த தேவனுக்கு சத்துருக்களும் அந்நியர்களுமா இருந்தோம். உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து நம்மளை ஒப்புரவாக்குறாரா? தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாக்குதல் உண்டாக்குறாரா? எதனால உண்டாக்குனாரா பாருங்க. மாம்ச சரீரம், அந்த ஒலிவ பழத்துக்கு மேல இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன தெரியுங்களா பேரு? பிளஷ். பழத்தை என்னதான் சொல்லுவாங்க? பிளஷ் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்து என்னதான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு தெரியுங்களா? பிளஷ். அதை என்ன பண்ணணும்னா நொறுக்கணும், நொறுக்குனாதான் விலை கிடைக்கும். இப்ப 3 விஷயத்த பார்த்துட்டோம். இன்னொன்னு இருக்கு, எது? அந்த எண்ணெயினால் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். அப்ப நம்மளுக்கும் என்ன கிடைச்சிருக்கணும்?
ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை எப்படி ஒப்பிட்டு சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல ஏதாவது யாராவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா நிறைய விதத்துல தேவன் தண்டிச்சு பாடத்தை சொல்லி கொடுப்பார். அதுல ஒரு விதம் தான் வெட்டுக்கிளிகளை விட்டுடுவார். இந்த வெட்டுக்கிளிகள் பயிர் எல்லாத்தையும் அழிச்சிடும். இது தனியா இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை படிக்கலாம். 4 விதமான வெட்டுக்கிளியை அனுப்புவார், இந்த வசனத்துல இருக்கு. அந்த வெட்டுக்கிளிகள் பயிர் எல்லாத்தையும் அழிச்சிடும். அழிச்சிட்டு மேல திருப்பி இந்த ஜனங்க போய் தேவனுக்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க தேவனுன்னு கேட்டா மன்னிச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பேசுவார்னா ஒலிவ எண்ணெய்ன்னு பேசுவார். 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். என்னத்த அனுப்புனாரா? ஒரு பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி அனுப்பினார். என்ன வெட்டுக்கிளி? அப்படியே வாசிங்க. பச்சை கிளிகளும், பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சிகள், முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்களும், பச்சை புழுக்களும், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்கள். அது அப்படியே பட்சித்தெடுக்கும். ஒரு 4 விதமான பூச்சிகள் வரும். இது இன்னைக்கு நான் பார்க்கல, ஒரு பெரிய நியாய தீர்ப்புல இருக்கு. இது அப்படியே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல 4 காத்துக்கு போகும். சரி, இது எல்லாத்தையும் அனுப்பிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரா? அழிச்சிட்ட உடனே இந்த ஜனங்க திருந்திட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்ண? இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குவார்னா எண்ணெய்ன்னு பேசியிருக்கார். அடுத்த வசனம் 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து. என்ன கொடுக்கிறாரா? தானியம், திராட்சை ரசம், எண்ணெயும் கொடுக்கிறார். நம்மளுக்கு ஏதேன் தோட்டத்திலேயே இந்த மனித குலத்து மேல வந்துருச்சு. பாவம் என்ற வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அழிச்சிச்சு. இப்போ கிறிஸ்து மூலியமா என்ன கொடுக்கணும்னா மனித குலத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். எதை கொடுத்தாரா? இன்னைக்கு உலக மக்கள் அல்லது பொதுவான கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற பெரும்பாலும் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்னா என்ன? உலகத்தோடைய ஆசீர்வாதம் தான் நாங்க பவுல் எழுதுறாங்க. இன்னும் ஆசீர்வாதம்னு சொல்வாரு. முதல் வசனத்தை வாசிக்கல, அப்புறமா நான் லிஸ்ட் கொடுக்குறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் வசனத்தை கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப பவுல் யாருக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார்? கிறிஸ்துவோடைய பிதா. அவரை யாருன்றாரு? தேவன்ன்றார். தொடர்ந்து வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நம்மள என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எதை தெரியுங்களா? நம்ம எதிர்பார்க்க கூடாது. மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்ல. எதனால நம்மள ஆசீர்வதிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2-3 பவுல் வரிசைப்படுத்துவார். 3ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கவே ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை தனித்தனியா இன்னைக்கு படிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுனே போறேன், நீங்க பாருங்க. முதல் ஆசீர்வாதம் அவரே சொல்வார். அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்தே பேசுவார். ஆசீர்வாதம் எதுன்னு சொல்வார்னா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்மளை பரிசுத்தமாக்கி குற்றம் இல்லாதவர்களை மாத்தினாரா, அது ஒரு ஆசீர்வாதம். நம்மளை பிள்ளைகளாக, அதாவது குமாரர்களாக, குமாரத்திகளாக தத்தெடுத்துக்கினாரா, அது ஒரு ஆசீர்வாதம். நம்மளுக்கு கிருபை கொடுத்து நம்மளை பிலவட் அன்பானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டாரா, அது ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்தாரா, நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சாரா, நமக்கு ஞானமும் அவருடைய புரிதலும் கொடுத்தாரா. ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவருடைய ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரா, அவருடைய சொத்தை நம்மளுக்கு பங்காளிகளா கொடுத்தாரா, அவர் கூட போய் உட்காரத்துக்கான ஆசீர்வாதம். அவருடைய பரிசுத்தாவியுடைய முத்திரை போட்டாரா, ஆசீர்வாதம். நம்ம ரட்சிக்கப்படுவோன்றதுக்கு பரிசுத்தாவிய முத்திரையாக கேரண்டியா பெற்றுக்கொண்டோமா. அந்த வசனம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கேரண்டினா கண்டிப்பான்னு அர்த்தம். அப்புறமா அப்படியே சொல்வாரு, வல்லமை, சமாதானம், தேவனிடத்தில் போகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சர்வாயுத வர்க்கம். இதெல்லாமே உன்னதத்தில் இருக்கிற உச்சிதமான ஆசீர்வாதம் ஊத்திட்டார், கொடுத்துட்டார். எது மூலியமாக? எண்ணெய் மூலியமாக. பரிசுத்தாவி ஒரு மனுஷனிடத்தில் இருந்ததுன்னா இதுல கொஞ்சமாவது வரும். கொடுத்தாரா? இப்ப நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா என்ன நடக்கணும்? பழத்துக்கு பழம் என்ன நடக்கணும்? அப்ப என்ன நடக்கும்?
ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும். இப்ப பெற்றுக்கொண்டோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த எண்ணெயை இஸ்ரேல் மக்கள் வேற எதுக்கு கூட பயன்படுத்துவாங்கன்னா, காயம் பட்டு ரணம் ஆயிடுச்சுன்னா அதை ஆத்துவறதுக்கு எண்ணெய் போடுவாங்க. இந்த எண்ணெயில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்மளுடைய நம்ம இந்த அடிப்பட்ட இடம் ரொம்ப இன்ஃப்ளமேஷன்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரொம்ப எரிஞ்சு செப்டிக் ஆகி புண்ணாகி ரணம் ஆயிடும். அது ஆகக்கூடாதுன்னா எண்ணெயை போடுவாங்க. இந்த ஒலிவ எண்ணெய் தான் போடுவாங்க. அடிப்பட்டவர்களுடைய காயங்களுக்கு எண்ணெய் ஊத்தப்படும். எதனா ஒரு உதாரணம் சொல்லுங்க, அடிப்பட்டவருக்கு எண்ணெய் ஊத்துன உதாரணம். சூப்பர், நல்ல சமாரியன் தான். என்ன தெரியுங்களா ஊத்துனாரு? எண்ணெய் தான் ஊத்துனாரு. அதுல இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூடுதலா நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எங்கெல்லாம் காயம் இருக்கு கவனிங்க. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். முடிச்சலாமா? முடிச்சுக்கணுமா? நம்மளுக்கு எங்கெல்லாம் காயம் இருக்கு? எங்க இருக்குங்க காயம்? கையிலையா காலியா? எங்க? முழு சரீரம். அதுதாங்க உண்மை. நம்மளுடைய ரணம் எங்க தெரியுங்களா? தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமா உள்ளது. இப்படிதான் இருக்கிறோம். உச்சங்கால்ல இருந்து உள்ளந்தலை வரைக்கும் காயம், ரணம், செப்டிக் ஆயிட்டு இருக்கு. இதை இப்ப சுகமாக்கணும்னா எது தேவை? அதுதான் அந்த நல்ல சமாரியன் உவமையில காமிச்சார். அந்த உவமை நல்லா கவனிச்சிங்கன்னா 4 விஷயம் நடந்திருக்கும். அந்த கல்லன் அந்த மனுஷனை முதல் வஸ்திரத்தை உருவிட்டாரா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடைய நீதிமான்ன்ற வஸ்திரம் உருவப்பட்டது. அடுத்து அந்த மனுஷனை அடிச்சு, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை பாவத்தில் அடிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் குற்றம் உள்ளவர், கில்ட்டினா புரியுதுங்களா? நான் ரொம்ப குற்றம் உள்ளவன் உணர்ந்துதான் ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கினார். 3வது, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் அந்த திருட. இந்த உவமையில ஆதாம் வந்து தேவனுடைய சொத்து வச்சுன்னு இருந்தார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளோ பராமரிக்கிற வேலை, அதை முழுசா எழுந்துட்டார், தூக்கின்னு போயிட்டான். 4வது, குத்துயிரும் கொலை உயிருமா விட்டாச்சு. மனித குலமும் இப்பவா மரணம் நாளைக்கா மரணம்ன்ற நிலைமைக்கு மாறி முழுசா இருக்கிறோம். இப்போ இவங்களை சுகமாக்கணும். அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அதனாலதான் ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து குத்தப்பட்டாதான் நமக்கே என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அதுக்கு நேரடியா வசனமே இருக்கு. ஏசாயா 61:1 நொறுங்குண்ட இருதயத்துக்கு கட்டுக்கட்டவும். காயங்களுக்கு என்ன கட்டணும்? கட்டணும். அப்போ நம்மளுக்கு காயம் இருக்கு, அதுக்கு கட்டணும். அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் இல்லைன்னா ஆவாது. இப்ப இந்த எண்ணெய் வரணும்னா என்ன நடக்கணும்? நொறுக்கணும். கிறிஸ்து நொறுக்கப்பட்டாதான் நம்மளுக்கு என்ன கிடைச்சாதான் வெளிச்சம், ராஜா, ஆசாரியர்கள், ரணத்துக்கு தேவையான மருந்து, ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். இத கிறிஸ்து அன்னைக்கே மனசுல வச்சாராம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? நம்மளுடைய பாடத்துக்கு வரலாம். நமக்குரிய பாடம் என்ன அப்படின்னு படிக்கும் போது பயந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் ஒலிவ பழம் அல்ல. நீங்களே சொல்லுங்க. நாம கூட ஒரு ஒலிவ பழம் தான். அப்போ கிறிஸ்து நொறுக்கப்பட்டார்னா நாமளும் நொறுக்கப்படுவோம். கஷ்டமா இருக்கா? ஏன் நொறுக்கப்படுவோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கிறிஸ்து ஒரு உவமை பேசுறார். ஒரு மரம், அந்த மரத்துல கொடிகள் இருக்கு, கிளைகள் இருக்கு, கனி கொடுக்கிற மரம். இப்போ எந்த மரத்துக்கு கனி கொடுத்துன்னு இருக்கிற மரத்தை கிளீன் பண்ணுவாராம்? கிளீன்னா சுத்தம் பண்ணுவாராம். அல்லது கனி கொடுக்காத மரத்தை சுத்தம் பண்ணுவாராம்? கனி கொடுக்காத மரம் கிளையை என்ன பண்ணுவாரு? வெட்டிடுவாரு. அப்ப எந்த மரம் கனி கொடுக்குதோ அததான் சுத்தம் பண்ணும். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:2 என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கலன்னா அறுத்து போட்டார். அடுத்து, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எந்த செடி கனி கொடுக்குதோ அது சுத்தம் பண்றாரா? ஏன் சுத்தம் பண்ணோம்? இன்னும் அதிகமாக கொடுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கிறோமா இல்லையா? 1வது கொடுக்கிறோமா? கன்ஃபார்ம் தானே? அப்ப நம்ம கனி கொடுக்கிறோம்னா நம்ம மேல எது வரும்? அந்த பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். எந்த மரத்துல சிசர் கத்தி வைக்குவார்?
கனி கொடுக்காத வெட்டி தூக்கி போட்டுறாரு. கனி கொடுக்கிற மரத்தை தான் என்ன பண்ணோம்? சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணனா எப்படி சுத்தம் பண்ணுவாரு? தண்ணி ஊத்தியா? எப்படி? வெட்டணும். வெட்டணும் இல்ல, கட் பண்ண இல்ல. அப்ப எந்த மரத்துல போய் சிசரை வச்சு வெட்டுவார்? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கஷ்டம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? சுத்தம் பண்றார். ஏன் சுத்தம் பண்றார்? இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கணும். அப்போ நம்ம மேல இந்த சிசர் வெட்டு விழுதுனா, கத்தி வைக்கிறார்னா, வெட்டுறாருனா, அறுக்கிறாருனா, நோதுனா என்ன அர்த்தம்னா நம்மள இன்னும் சுத்தமாக்கின்னு இருக்கிறாரு. ஏன் சுத்தமாக்கின்னு இருக்கிறாருனா நம்ம எதோ வகையில அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் கொஞ்சமான கனியை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொடுத்துட்டோம். இப்ப இன்னும் அதிகமான கனியை கொடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டணும். வெட்டும்போது அந்த மரம் வேண்டான்னு சொன்னா என்ன நடக்கும்? கனி கொடுக்காது. அது கனி கொடுக்காத மரமாய் மாறி வெட்டி தூக்கி போட்டுருவாரு. நம்மள இன்னும் தூக்கி போடல, ஆனாலும் நம்ம மேல கொஞ்சம் வலி இருக்குல்ல. அது என்ன வழினா இருக்கலாம், சரீர பிரகாரமான கஷ்டமா கூட இருக்கலாம். என்ன அர்த்தம்னா அவர் தோட்டக்காரர் அவருடைய சிசரை கத்திய வச்சு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணின்னு இருக்கிறார்னா வெட்டின்னு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் பிரியப்பட்டாரு. அந்த அளவுக்கு பாரம் இல்லை நம்ம மேல, ஆனா நம்ம மேல கூட இருக்கு. அத ரோமர்ல எழுதுவாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளா? யாருக்கு பிள்ளைகள்? தேவனுக்கு பிள்ளைகள். அப்ப அது உண்மைதான். சுதந்திரமானா என்ன பண்ணோன்றார். அப்படியே வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? பாடுபட்ட எப்படி ஆகும்? அவரோட கூட நாம் சுதந்திரமா இருக்கணும்னா எப்படி அந்த மாதிரி ஆகணும்னா அவரோட கூட பாடுபடும்னா என்ன அர்த்தங்க? அவர் எங்க பாடுபட்டாரோ நம்மளும் அங்க பாடுபடணும். அதனால உடனடியா எல்லாரும் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி எங்க போயிடலாம்? அப்படியா? இல்ல. இயேசு கிறிஸ்து எந்த விதத்தில் பாடுபட்டாரோ அதே விதத்தில் நாமும் பாடுபடணும். கிறிஸ்து எந்த விதத்தில் பாடுபட்டார்? நன்மையை செய்து தீமையை அனுபவிச்சார். அப்ப நாமளும் அதே விதத்தில் பாடுபடணும்னா நாம் எதை செய்யறோம்? நன்மை. எது வரும்? நம்ம கிட்ட இருந்து தீமை வந்த உடனே நம்ம கிட்ட இருந்து எது புறப்பட்டு போனோம்? எதுங்க போனோம்? திருப்பி நன்மை தான் போனோம். நம்ம கிட்ட இருந்து தீமை போயிடுச்சுன்னா இது எந்த பழம் என்ன தெரியுங்களா? ஒலிவ பழம் கிடையாது. ஏன்னா ஒலிவ பழத்துல இருந்து எதுதான் வரும்? என்னதான் வரும்? எது நம்ம உள்ளத்துல இருக்கோ வாயில வந்துடும். வருதா கெட்ட பேச்சு? வருதா பொய்? வருதா கோபம்? வருதா அவதூறு? மற்றவர்கள் பத்தி தூசணமாய் பேசுறது வார்த்தை வருதா? ஏன் வருது? உள்ள என்ன இருக்கோ அதுதான் வாய் பேசினு இருக்கு. அப்ப உள்ள என்ன இருக்கு நம்மளுக்கு? ஒலிவ பழமா இல்ல முள்ளுக்காயா? விஷமா இருக்குதுங்க. சொல்றதுக்கே சோகமா தான் இருக்கு. நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அமிர்தமாய் போய் சேரலன்னா கூட பரவாயில்ல, விஷமா மாத்திரம் இருக்கக்கூடாது. மாத்திட வேண்டாம். பவுல் நல்லா உணர்ந்தார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் 14:22 மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக தான் எங்க போக முடியும்ன்றாரு? பரலோகத்துக்கே, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். இந்த உபத்திரவம் நசுக்கப்படுதல் இல்லைன்னா எங்க போக முடியாதுன்னா ராஜ்யத்துக்கு போகும். ஏன்றது கடைசியில நம்ம பார்க்கலாம். ஆனா கிறிஸ்துவுடனே பாடுபடுறதுக்கு எல்லாருக்குமே விருப்பமா? முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். விருப்பம் இருக்குமா நம்மளுக்கு கிறிஸ்துவுடனே பாடுபடுறதுக்கு? இல்லை இல்லைங்களா? சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த இந்த பகுதியிலேயே, இந்த ஸ்டேட்லயே இல்லை இந்த நம்மளுடைய மாநிலத்திலே ஒரு பெரிய கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்றாங்க. அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு ஒரு மேலான நிலைமையை கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த நிலைமையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு இல்லை என்ன சொல்லுவாங்க? தகுதியில எல்லாம் சொல்ல மாட்டாங்க போங்க யாருமே. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஐ எம் ப்ரிவிலேஜ்டுன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம், நான் ரொம்ப அருள் செய்திருக்கணும் அப்படின்வாங்க. நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் ஆங்கிலத்துல ப்ரிவிலேஜ்டுன்ற வார்த்தை. இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் என்னவோ பண்ணிருந்தா என்ன பண்ண முடியும்? சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஏங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சோகமாயிட்டு இருக்கிறீங்க. சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து பவுல் என்ன மனநிலைமை தருங்களா பேசுவாரு? இயேசு கிறிஸ்துவுடனே பாடுபடுறதுக்கு ப்ரிவிலேஜ்டான், கொடுத்து வச்சிருக்கிறோமா.
அருள் செய்திருக்குமா? வாசிக்கலாம் வசனம். பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கும் மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாய் பாடுபடுறதுக்கும் அருளப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது படிங்க. For you have been given not only the privilege of trusting in Christ, but also the privilege of suffering for him. பெரிய பாக்கியமா. இதை யாருங்க பாக்கியமாக என்றாங்க? ஏன் தெரியுங்களா என்றதுல இதோடைய அர்த்தம் புரியல. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் இதை பாக்கியம்னு பேசுறாருன்னா, இந்த இந்த செக்கை கொஞ்சம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கினே வந்தாரு. அங்கத்திலிருந்து எண்ணெய் என்ற கருணை, அன்பு, கீழ்ப்படிதல், என் சித்தத்தின் படி அல்ல உம் சித்தத்தின் படி. அந்த கெத்செமனே தோட்டத்துல பிடிக்க வந்தவருடைய காது வெட்டப்பட்டது. ஆனா கிறிஸ்து தீமையை காமிக்காமல் நன்மை, அன்பை காமிச்சுன்னு இருக்கிறாரு. அன்பு வந்துனே இருக்கு, மன்னிப்பு வந்துனே இருக்கா. இப்ப கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், அவருக்குள்ள ஏதாவது பாவம் காணப்பட்டுச்சா? வசனத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அவருக்குள்ள அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில வஞ்சனை கூட, நம்ம வாயிலிருந்தே வஞ்சனை வரலையா. இன்னைக்கு நம்ம முழுசா வஞ்சனையில இருக்கிறோம். இப்ப பார்க்கலாம், கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப கிறிஸ்துவ அமுக்குனாங்க, இதெல்லாம் வெளியே வந்துச்சு. இது யாருக்கு பிரயோஜனமாச்சு? நமக்கு பிரயோஜனமா? இப்போ நாம கூட கிறிஸ்துவோடைய பாத அடிச்சவடுகள் பின்னாடி போருமா? அப்ப நாம கூட என்ன நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில? அதனால தான் பவுல் பேசுவாருங்க, என்னுடைய உயிர் நான் பானபலியாக வாக்கப்பட்டேன்வாரு. எப்படி இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊத்தினார், நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இப்போர்ட் அவுட் இஸ் லைஃப்னு இருந்துச்சு, அவருடைய உயிரை ஊத்திட்டாருன்னு சொல்வார். நான் பானபலி, ட்ரிங்க் ஆஃபரிங்வாரு, என்னுடைய உயிரை நான் ஊத்திட்டேன்வாரு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. பவுல் ஊத்துனாரா உயிர், அவருடைய உயிர் கொடுத்துட்டாரா? அது யாருக்கு பயன்? சபை. இந்த மாதிரி செக்குக்குள்ள பவுல் போனாரா? நொறுக்கப்பட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. பேதுரு போனாரா? சீசர்கள் போனாங்களா? நம்மளுக்கு முன்னாடி வந்தவர்கள் போனாங்களா? அதெல்லாம் யாருக்கு பலன்? நமக்கு பலன். இப்ப அப்படியே வைங்க. இப்ப நாம உள்ள போறோமா? இது யாருக்கு பலன்? யாருக்கு பலன்? மற்றவர்களுக்கு பலன். நம்மள ஏன் இதுக்குள்ள ஒரு சில நேரத்துல தேவன் அனுப்புறாருன்னா, நம்மளுடைய அனுபவத்தின் மூலியமா மற்றவர்களிடத்தில் நம்மளால பேச முடியும். நம்மளுடைய உறவு, ரிலேஷன்ஷிப் சொல்ற பாருங்க, உறவு, அது யார்ட்டனா வச்சுக்கோங்க, கணவன் மனைவி, தந்தை தகப்பன் பிள்ளைகள், நிறைய இடத்துல ஒடிஞ்சு இருக்கும், ஒன்னாவே இருக்க முடியாது, பிரிஞ்சு இருக்குவாங்க. இது அவர்கள் ஒரு அனுபவத்தின் வழியாக போயிருக்கிறாங்களா? இந்த அனுபவம், இந்த பாரம் அவர்கள் மற்றவர்கள் விழுந்திருக்கும் போது தேற்றத்துக்கு பயன்படுத்தப்படும். வேற யாருக்கும் இவர்களுடைய அனுபவத்தை சேரும். இவங்க வாழ்க்கையில பட்ட பாடு இன்னொருத்தங்க பாடு, இவர்கள் அனுபவத்தின் மூலமாகவும் சத்தியத்தின் மூலமாகவும் பேசுவாங்க. நம்ம ரொம்ப நம்பி இருக்கோம், நம்மளை துரோகம் பண்ணிருக்குவாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம சுமந்து இருக்கிற பாரம். நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ, நம்மளுடைய நண்பனே நம்மளுக்கு விரோதமாக பின்னாடி பேசி துரோகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குவாங்க. இதுவும் நம்ம சுமந்து போய் இருக்கிற ஒரு பாரம். அப்போ நம்மளுடைய திருமணமோ இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளோ உள்ள போது நம்மளுக்கு வெளியே வருது. கசப்பா அன்பா யோசிச்சு பார்க்கணும். நம்மள துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க தாங்க நம்ம பத்தி பேசுறாங்க, சபையிலேயே என் பத்தி பேசுறாங்க, நல்லா தெரியும், இவங்க தான் பேசுறாங்கன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்குள்ள என்ன வருது? பாரம் தேவன் வச்சிருக்கிறார். என்ன வருது? அவர்களை பார்த்தா கசப்பா, அவர்களை பார்த்தா விரோதமா, அவர்களை பார்த்தா எனக்கு ஒரு விதமான வெறுப்பு வருதா அல்லது அன்பு வருதா? இதுதான் வரணும். வந்தா என்னை, இல்லைன்னா இல்லை. நீ எந்த அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா எப்படி கண்டுபிடிக்கலனா, அந்த மரம் கொடுக்கிற கனி, இன்னைக்கு அந்த கனில இருந்து வர சார், இது விஷமா வருதா இல்ல மற்றவர்களுக்கு அமிர்தமா போய் சேருதான்ட்டு. அன்னைக்கு சீசர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிட்டாங்க. அவர் ஒடிஞ்சு போயிட்டாரா? நமக்கு ஒரு நிலைமை வரவங்க இன்னைக்கு எல்லாம் இருக்கிறோம், நம்ம இங்க ஆன்லைன்ல எல்லாருமே இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை விட்டு எல்லாருமே ஓடி போற நிலைமை வரும். நம்மளை விட்டு நம்ம யார் ரொம்ப நம்பிட்டோம், அவங்க நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. அப்புறம் என்ன, இவ்வளவு நாள் நம்பிட்டோம், அவங்களுக்கு எவ்வளவு பண்ண, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டு புதுசா வந்து கிடைச்ச உடனே போயிட்டாங்க. வருதா? அப்படி வந்தாலும் என்ன தெரியல, நம்ம வாயிலிருந்து வந்து என்ன இல்ல, நல்லா வருது,
வஞ்சனை, தீமை, இதுக்கு தவிர வேற எல்லாமே தீமை தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் செய்யாத தப்பு நீ செஞ்சேன்னு சொன்னாங்க. அவர் வாழ்ந்து அவருடைய மனசுல இருந்து அவருடைய சிந்தனையில இருந்து என்ன வந்துச்சு? ஐயோ இவங்க பாவம், தெரியாதுங்க, தெரியாமலதான் பேசின்னு இருக்கிறாங்க, என் மேல இருக்கிற பொறாமையில பேசுறாங்க. தேவனே உம் சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். இன்னைக்கு என்னை குறித்து நான் பண்ணாத தப்பே நீ பண்ணேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. என்னுடைய மனசுல என்ன வருது? வண்டி எடுத்து வீடு தேடி போய் சண்டை போட்டு வருவேன். நான் பண்ணல, நீ எப்படி நான் பண்ணாதத பண்ணுன்னு சொல்லுவ, வா நீ வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபி. சொல்றாங்களா? இன்னைக்கு பண்றாங்களா? அப்போ எனக்குள்ளத்துல இருந்து இன்னைக்கு என்ன வந்துன்னு இருக்கு? யோபை போல் எடுத்து பாருங்க. யோப் எல்லாத்தையும் எழுந்துட்டார். ஆரம்ப கட்டத்துல அவருக்குள்ளத்துல இருந்து தேவன் மேலதான் இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. அது அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம எல்லாமே எழுந்தாலும் அவர் மேல் வச்சுன்னு இருக்கிற அந்த வைராக்கியம், நம்பிக்கை, விசுவாசம் மட்டும் கொஞ்ச நேரத்துல கூட நிக்கவே கூடாது. கிறிஸ்து மாம்ச ரீதியாகவே ஒடுக்கப்பட்டாரு. நாம கூட இன்னைக்கு மாம்ச ரீதியாக ஒடுக்கப்படலாம். நோய் வந்திருக்கலாம் சிலருக்கு, சிலருக்கு அவதூறுகள் பேசியிருக்கலாம், சிலருக்கு குற்றமே பண்ணாம நீ குற்றம் பண்ணேன்னு நியாயம் தீர்த்திருக்கலாம், சிலருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்க மேல தப்பா சொல்லியிருக்கலாம். நிறைய நடந்திருக்கும். நம்மளுடைய மாம்சத்துக்கும் இந்த மாதிரி சில வேதனைகள் வரும்போது கிறிஸ்துக்கும் வந்துச்சா அவரை கவனித்து பார்க்கணும். அதனால எப்படி சொல்லும் போது விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவரை பாருன்றாரு. அவர் நொறுக்கப்பட்டாரு, ஆனா அவர் வாயிலிருந்து வஞ்சனையும் வரல, பாவமும் வரல. நாமளும் இந்த மாதிரி இந்த செக்ல உட்கார்ந்து சில நேரத்துல கொஞ்சமான பாரம், அவருக்கு வந்த மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சமா நொறுக்கப்படுறோம். என்ன வரணும் நம்மளுக்குள்ள இருந்து? எது வரக்கூடாது? வரக்கூடாது. எது வரணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். ஆண்டவரே நீங்க நொறுக்கப்படும் இதே எனக்குள்ளத்திலிருந்து வர்றதுக்கு அந்த மனசை தாங்கணும். ஏன்னா நாம மற்றவர்களுக்கு உதவி பண்றோங்க. பவுல் இதை சொல்லி இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால், அந்த நல்லா கவனிங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலும் எந்த உபத்திரவத்திலாகிலும் உட்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய. தேவன் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறாரா? எந்த உபத்திரவத்தினால் அகப்படுகிறார்கள் பாருங்க, வேற ஒருத்தவங்க மாட்டிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆறுதல் செய்யணுமா? அப்ப நம்மளுக்கு கொடுத்த ஆறுதல் யாருக்கு போகுது? கிறிஸ்து போய் நசுக்கப்பட்டார், நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? நமக்கு முன்னாடி வந்த சீசர்கள், அப்போஸ்தலர்களும் கொஞ்சமா நொறுக்கப்பட்டாங்க, நம்மளுக்கு அவங்களுடைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு. நாம கூட நொறுக்கப்படுறோம். இது யாருக்கு போய் சேருது? பிறனுக்கு போய் சேருது. அப்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நாம ஏன் ஒரு ஒளிவ பழமாக இன்னைக்கு மாறக்கூடாது? மாறலாமா வேண்டாமா? மாறினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மாறினா என்ன நடக்கும்? ஒளிவ பழமா மாறிட்டா கண்டிப்பா அந்த பழம் நசுக்கப்படும். அப்போ ஒருவேளை நம்ம பழமா மாறிட்டோம்னா கண்டிப்பா நம்ம இதுதான் அந்த பாத்திரத்தில் நம் கை வைத்தோம். என்ன சொன்னோம்னா, உங்களோட கூட நானு பங்காளி, உம்முடைய பாடுகளில் நான் பங்கெடுக்கிறதுக்கு நான் அருள் செய்திருக்கிறேன்னு சொல்லி வந்தோம். ஆனா ஏன் நம்மளுக்கு கசப்பு வருதுன்னா, நம்மளுடைய வேர் எதுல தெரியுங்களா போயிருக்கு? கசப்புல போயிருக்கு. அதனால தான் யாரையும் நம்மளால மன்னிக்க முடிய மாட்டேன்னு இருக்கு, அவங்கள நேசிக்க முடிய மாட்டேன்னு இருக்கு. அவங்க செய்த தவறை மனசுல வச்சு மீண்டும் மீண்டும் அவங்கள பார்க்கும் போது அதே யோசிக்க தோண்டுது, அவங்கள மற்றவிடத்தில் குற்றம் படுத்த தோண்டுது. அவங்க பத்தின சிந்தனை நம்முடைய மனசுல எப்பவுமே கசப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய வேர் கசப்புல போய் மாட்டின்னு இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி. என்ன பண்ணக்கூடாதா? யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி. அப்ப நம்ம எதுல இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேர் எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல பாருங்க, ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். நம்மளுடைய வேர் எப்படி தெரியுங்களா இருக்கு? கசப்பு. யாருன்னா ஒருத்தங்க என்ன சொல்லிட்டுமே, கசப்பு தான். அது உலகத்திலே இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், நீங்க எங்கன்னா வச்சுக்கோங்க உதாரணம். ஏன் நம்ம வேர் எதுல இருக்கிறோம்? கசப்பு. எதுல வேர் கொண்டிருக்கணும்? கொலோசியர்ல சொல்வார், கிறிஸ்துக்குள் வேர் கொண்டவர்களா இருங்கள். நம்ம வேர் எங்க போய் மாட்டின்னு இருக்கு? கசப்புல மாட்டின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்குள் போகும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஓடுவாங்க, தூங்குவாங்க, மறுதளிக்குவாங்க. தேவம் செய்யறதுக்கு பின்னாடியே
வந்து நிற்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தோட்டத்துல என்ன ஜெபம் பண்ணார்? என்ன ஜெபம் பண்ணார்? என் சித்தம் அல்ல உன் சித்தம். இப்ப நாம கூட போனதான் என்ன கிடைக்கும் என்ன? இப்ப நாம கூட யாரா போயின்னு இருக்கிறோம்? ஒரு ஒளிவ பழமா. ஏன்னா கிறிஸ்துவுடனே நாமள பாடுபடுறதுக்கு அருளப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாதையில் மறுதலிப்பு வரும், துரோகம் வரும், காட்டி கொடுக்கிறது வரும், கசப்பு வரும், அவதூறுகள் வரும், மாம்ச ரீதியான பிரச்சனைகள் வரும். வந்தாலும் அந்த பலம் என்னதான் கொடுத்துச்சு. வந்தாலும் இயேசு கிறிஸ்து எதைதான் கொடுத்தார்? என்னதான் கொடுத்தார். நமக்கு வரும் வந்தா எதை கொடுக்கலாம்? என்ன என்பது எது? நம்மளுடைய நற்குணம், நல்ல குணம். மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு நாம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்ம மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். மகிமைப்படலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நம்ம தூஷிக்கப்படுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ அன்னைக்கு கிறிஸ்துக்கு கொடுத்த வேலை சீசர்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நமக்கு? நாம் நொறுக்கப்படுகிறது யாருக்கு பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இன்னும் இந்த செக்குல போகாம இருக்கலாம். சிலர் ஏற்கனவே இந்த செக்குல உக்காந்துன்னு இருக்கலாம். உக்காந்துன்னு இருக்கிறவர்கள் எந்திரிச்சு வந்துடாதீங்க, போகாதுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. ஏன்னா நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இல்லைன்னா இந்த வாழ்ற வாழ்க்கை பிரயோஜனமே கிடையாது. இயேசு இது கடைசியாக முடிக்கும் போது கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் மேலும் மேலும் நொறுக்கப்பட்டார், சுத்தமான எண்ணெயே வந்துனே இருந்துச்சு. நம்ம முடிவு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாரம் தேவனே சுமக்க முடியாத பாரம் வைக்க மாட்டார். நம்மளுடைய பலத்துக்கு மிஞ்சி சோதிக்கவும் மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குவாரு. அது ஏன் கொடுக்குறாரு? ஏன் கொடுக்குறாரு? அந்த அந்த செடி ஞாபகம் வைங்க. ஏன் கொடுக்குறாரு? சுத்தம் பண்ணணும். ஏன் சுத்தம் பண்ணணும்? இன்னும் கனி கொடுக்கணும். இன்னும் அதிகமான கனி கொடுத்தா என்ன ஆயிடும்? அவங்க தான் சபையா மாறிடுவாங்க. அப்ப நம்ம சபையா மாறணும்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். பவுல் இருந்தார் இல்லைங்களா? பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது வரும்போது நானும் சகோதரன் பேசிதான் வந்தோம். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு கடைசி வரைக்கும் கண் பார்வை சரியாகவே வரல. ஏன் இத தேவன் சுகமாக்கல? அவ்வளவு வேலை பண்ணாரு, ஏன் சுகமாக்கல? ஜெபம் பண்றாரு போயிட்டு, ஆனா சுகம் பண்ணல. என்ன தெரியுங்களா விஷயம்? இத புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு உதாரணத்துக்குள்ள போனோம். ஆனா இதே பார்த்துடலாம். பவுல் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணினே வர்றார், நிறைய எழுதுறார், நல்லா வளர்றாரு. பவுல தெரியாதவர்களே இல்லை அந்த காலகட்டத்துல, கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும். இப்போ இந்த அளவுக்கு ஊழியம் பண்ற பவுலுக்கு என்ன வந்துடும்? இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பாடத்தை சொன்ன உடனே நம்மளுக்கு பேசுகிறவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா பெருமை வந்துடும். ஒரு சத்தியத்தை ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொன்ன உடனே பெருமை வந்துடும். அது மாம்சத்துல வந்துடும். இப்போ பவுலுக்கு பெருமை வந்துருச்சுன்னா பவுலுக்கு யார் எதிர்த்து நின்றுடுவாங்க? தேவனே நின்றுடுவாங்க. இப்ப பவுலுக்கு பெருமை வரக்கூடாது. பவுல் ஏன் கிட்ட சேரணும். அப்பனா பவுலுக்கு எது கொடுக்கணும்? ஒரு முள் இருக்கணும். அப்ப பவுல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு முள் இருந்தேன்னா நான் ரொம்ப பெரியவன் நினைக்க கூடாது.